ஒவ்வொரு பிள்ளைசப்பா நீங்க தொடுங்க ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைசப்பா பாடல்கள் மூலமாய் தகப்பனே ஏசப்பா, ஸ்தோத்திர பலிகள் மூலமாய் தகப்பனே, நன்றி பலிகள் மூலமாய் தகப்பனே ஏசப்பா, ஒவ்வொரு பிள்ளை ஏசப்பா நீங்க பலப்படுத்துங்க தகப்பனே. அப்பா இங்க ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஜெபம் தகப்பனே, அப்பா இங்க ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஏசப்பா ஒவ்வொரு நன்றி பலி ஸ்தோத்திர பலியும் தகப்பனே. அப்பா பரலோகத்திலே ஏசப்பா உம்முடைய செவிகள் ஏசப்பா நீங்க கேட்க போற கிருபைகளுக்காக நன்றி தகப்பனே. யாரும் வெறுமையாய் வந்து வெறுமையாய் போகாதபடிக்கு தகப்பனே ஏசப்பா, என் தேவனை நான் துதிக்க வந்தேன் என்று சொல்லி தகப்பனே ஒவ்வொரு பிள்ளை ஏசப்பா உற்சாகமாய் தகப்பனே கரங்களை கட்டி ஏசப்பா உம்முடைய ஏசப்பா பாடல்களை பாடி தகப்பனே ஏசப்பா உமக்கு மகிமை கூறுகிற பிள்ளைகளா நீங்க மாற்றி போற கிருபைக்காக நன்றி தகப்பனே. அழைக்கப்பட்டவர் அநேகராக இருந்தாலும் தகப்பனே, தெரிந்து கொள்ளப்பட்டவர் ஒரு சிலரா இருக்கிறோம் தகப்பனே. அந்த ஒரு சிலராய் தகப்பனே ஏசப்பா ஒரு சுத்தி ஏசப்பா கூட்டத்தை ஏசப்பா நீங்க ஆயுதப்படுத்தினீங்களே அதுக்காக நன்றி தகப்பனே. அப்பா எங்கெல்லாம் வெறுமையா இருக்கிறோம் ஏசப்பா இந்த ஆராதனை முடிவில் ஏசப்பா நீங்க நிரப்ப போற கிருபைக்காக நன்றி தகப்பனே. அப்பா விசுவாசத்தால் நான் எது வேணாலும் நான் செய்வேன் என்று சொன்னது போல தகப்பனே. அப்பா யாரெல்லாம் எதற்காக செபிக்கிறாங்க தகப்பனே, அப்பா யாரெல்லாம் எதற்காக வந்திருக்காங்க ஏசப்பா உமக்கு தெரியும் தகப்பனே. அப்பா ஒவ்வொரு பிள்ளை ஏசப்பா இந்த ஆராதனை வேளையில ஏசப்பா நீங்க தொடுங்க ஏசப்பா. ஏசப்பா நீங்க அரவணைக்கிற தேவராய் இருக்கிறதால உங்க நன்றோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. அப்பா ஒவ்வொரு சிறு பிள்ளைகள் ஏசப்பா வயதானவர் ஒவ்வொரு பிள்ளை ஏசப்பா நீங்க ஊற்றுங்க தகப்பனே. ஏசப்பா கடைசி காலத்துல எல்லாருமே ஆவின் அபிஷேகத்தை ஊற்றுவேன்னு சொல்றது போல தகப்பனே. அப்பா ஒவ்வொரு பிள்ளை ஏசப்பா ஆவின் அபிஷேகத்தை ஏசப்பா பெற்றுக்கொள்ள நீங்க உதவிகளை செய்யுங்க தகப்பனே. அப்பா அவங்க எதற்காக ஏசப்பா ஜெபிக்கிறாங்களோ பெற்றுக்கொள்ள நீங்க உதவி செய்யுங்க ஏசப்பா. ஏசப்பா இதோட சொன்னீரே ஏசப்பா சுவாசம் உள்ள யாவரும் கர்த்தரை துதிங்கள் என்று சொன்னது போல தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளை ஏசப்பா யாருக்கெல்லாம் சுவாசம் இருக்கு ஏசப்பா உமக்கு துதிக்கிற பிள்ளைகளா நீங்க மாற்றுங்க தகப்பனே. துதியின் சத்தத்தினால் தகப்பனே எங்களுடைய கவலைகள் கண்ணீரை உடைக்க போற கிருபைக்காக நன்றி ஏசப்பா. துதிகள் மத்தியில் ஏசப்பா நீங்க அசைவாடுங்க தகப்பனே. ஏசப்பா வெறுமையாக இருந்து வெறுமையாய் போகாதபடிக்கு ஏசப்பா கரங்களை உற்சாகமாய் கட்டி தகப்பனே என் தேவனுக்காக நான் துதிப்பேன், என் தேவனுக்காக நான் ஆராதிப்பேன் என்று சொல்லி தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளை ஏசப்பா இந்த ஆழத்திலிருந்து தகப்பனே ஏசப்பா உமக்கு ஏசப்பா இந்த ஆராதனை வேளையில் ஏசப்பா ஒவ்வொரு பிள்ளை ஏசப்பா நீங்க தொடுங்க தகப்பனே. அப்பா உங்க ஏசப்பா அப்பா உங்களுடைய சித்தத்தை ஏசப்பா நீங்க நிறைவேற்றுங்க தகப்பனே. அப்பா உங்களை கண்ணீர்களை நீங்க தொடுங்க தகப்பனே. அவங்க கஷ்டங்களை ஏசப்பா நீங்க நீக்குங்க ஏசப்பா. அப்பா இந்த ஆராதனை வேளையில் ஏசப்பா ஒவ்வொரு பிள்ளை ஏசப்பா நீங்க திடப்படுத்துங்க தகப்பனே. ஹalleluya ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஏசப்பா. அப்பா கடந்த வாரத்துல எத்தனையோ ஏசப்பா நாங்க சோர்ந்து போயிருந்தாலும் தகப்பனே எத்தனையோ அற்புதங்களை ஏசப்பா செய்கிறதற்காக நன்றி தகப்பனே. அப்பா இந்த நாளை காண முடியாய் கிருபை செய்கிறேன் நன்றி தகப்பனே. அப்பா இந்த நாளில் ஏசப்பா நிற்க முடியாய் விடனை தந்திரதற்காக நன்றி தகப்பனே. அப்பா உம்மை பாட முடியாய் தகப்பனே ஏசப்பா ஏசப்பா எங்களுக்கு விடனை தந்திரே நன்றி தகப்பனே. அப்பா ஏசப்பா ஆலயத்துக்கு ஓடி வருகிற பிள்ளைகளா ஏசப்பா எங்களை தொட்டு நீங்க சுகமாக்கினீங்களே அதுக்காக நன்றி தகப்பனே. அப்பா நாங்கள் இருக்க முடியாது ஏசப்பா ஒவ்வொரு நாளும் ஏசப்பா எங்களுக்கு வழிகளை நடத்தினீங்க அதற்காக நன்றி தகப்பனே. அப்பா நீங்க செய்த அற்புதத்தை ஏசப்பா நாங்க நன்றி பலி மூலமாய் ஸ்தோத்திர பலி மூலமாய் தகப்பனே அப்பா நாங்க உங்களுக்கு திருப்பி கொடுக்கிறோம் ஏசப்பா. ஹalleluya ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் வல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் நல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் போதுமானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் உயர்ந்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆபிரகாமின் தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம் ஈசாக்கின் தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம் யாக்கோபின் தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம் எலியாவின் தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஏசப்பா வானமண்டலத்தில் ஏசப்பா பொல்லாத ஆவிகளை தந்தான தகப்பனே அப்பா உம்முடைய நாமத்தை ஏசப்பா உயர்த்தி போற பிள்ளைகளுக்காக உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்பா நீர் சொன்னீரே தகப்பனே ராஜாக்களின் ராஜா நீர் ஒருவரே தகப்பனே சிங்காசனத்தில் வெற்றி தகப்பனே ஏசப்பா எங்களுக்காக நீங்க பரிந்து பேசுகிறதா இருக்கிறீர் அதற்காக நன்றி தகப்பனே. அப்பா இந்த ஆராதனையில் ஏசப்பா நீங்க ஏசப்பா எங்களுக்குள்ள நீங்க அசைவாடுங்க தகப்பனே. உம்மால முடியாத காரியம் இந்த உலகத்திலே ஒன்றுமே இல்லை ஏசப்பா. எபினேசர் நீதானையா
வைத்து இயேசப்பா ஒவ்வொரு பிள்ளைசப்பா நீங்க நடத்தினீரே அதற்காக நன்றி தகப்பனே. அப்பா இரவும் பகலும் இயேசப்பா வேதத்தில் மேல தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொன்னது போல இயேசப்பா ஒவ்வொரு பிள்ளை இயேசப்பா உங்களுடைய வேத வசனத்தை இயேசப்பா பற்றி கொண்டு தகப்பனே அதன்படி நடக்க இயேசப்பா நீங்க உதவிகளை செய்ய தகப்பனே. அப்பா இந்த பிரசுத்தமான இயேசப்பா ஓய்வு நாள் இயேசப்பா நீங்க தொட்டு ஆசீர்வதிக்க தகப்பனே. அப்பா இந்த நேரத்தில் இயேசப்பா எங்களுடைய பாவங்களை இயேசப்பா நீங்க கண்ணோக்கி பாருங்க இயேசப்பா. இயேசப்பா பாவத்தின் சாபம் மரணம் என்று சொன்னது போல தகப்பனே பாவம் வாசப்படியில படுத்திருக்கும் என்று சொன்னது போல இயேசப்பா ஒவ்வொரு பிள்ளைகளை இயேசப்பா பாவத்தை இயேசப்பா நீங்க கழுவுற கிருபைக்காக நன்றி தகப்பனே. அப்பா உங்களுடைய வெளியேற பெற்ற ரத்தத்தினால இயேசப்பா ஒவ்வொரு பிள்ளை இயேசப்பா நீங்க ஊற்றுங்க தகப்பனே. அப்பா இனி அந்த பாவத்தை நாங்க செய்யாதபடிக்கு நீங்க உதவிகளை செய்ய தகப்பனே. அப்பா நாங்க நிற்கவே ஒரு பாவமான உலகத்தில் இயேசப்பா அப்பா நீ சொன்னீரே தகப்பனே ஒருவன் பாவம் செய்தால் அதை அறிக்கையிட வேண்டும் அறிக்கையிட என்றால் வாழ்வடை மாட்டேன் என்று சொன்னது போல இயேசப்பா. அப்பா இந்த ஆராதனையில் இயேசப்பா ஒவ்வொரு பிள்ளை இயேசப்பா அப்பா உங்களுடைய பாத்திரத்தில் பங்கு பெற ஒவ்வொரு பிள்ளை இயேசப்பா நீங்க பரிசுத்தப்படுத்துங்க தகப்பனே. அப்பா நாங்க என்ன செய்யணும் இயேசப்பா உங்களுக்கு தெரியும் தகப்பனே. மனுஷன் முகத்தை பார்க்கிறான் நீரோ இதயங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன் இயேசப்பா ஒவ்வொரு பிள்ளை இயேசப்பா உங்களுடைய பாவங்களை இயேசப்பா நீங்க தொட்டு கழுவுங்க இயேசப்பா. அப்பா உங்க இருதயத்தின் ஆழத்தில் இருந்து தகப்பனே அப்பா நான் இனி அந்த பாவங்களை செய்ய மாட்டேன் இனி அந்த காரியத்தை தொட மாட்டேன் என்று சொல்லி தகப்பனே அப்பா மனதிரும்ப இயேசப்பா நீங்க உதவிகளை செய்யுங்க இயேசப்பா. அப்பா இந்த பரிசுத்தமான நாளில் இயேசப்பா நீங்க எங்களை பரிசுத்தமாக்குங்க தகப்பனே. அப்பா நீர் பரிசுத்தர் 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 என்று சொன்னது போல தகப்பனே. அப்பா உங்களுடைய பிள்ளைகள் நாங்களும் பரிசுத்தமா இருக்க நீங்க உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா உங்களை போல நடக்க உங்களை போல பேச உங்களை போல செய்யுங்க நீங்க செய்ய தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளை இயேசப்பா நீங்க தொடுங்க தகப்பனே. அப்பா பங்கு பெறுகிற ஒவ்வொரு பிள்ளை இயேசப்பா நீங்க கழுவுங்க தகப்பனே. அப்பா நாங்க இயேசப்பா எந்த ஒரு தப்பு செய்யாம இயேசப்பா நீங்க மன்னிக்கிற தேவனா இருக்கிற இயேசப்பா. இயேசப்பா இயேசப்பா நீங்க மன்னித்து ஒவ்வொரு பிள்ளை இயேசப்பா அரவணைக்கிற தேவனா இருக்கிறபடியால் உங்க நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. அப்பா எங்களுடைய பாவங்களை இயேசப்பா நீங்க மன்னிக்கிற நாங்க விசுவாசிக்கிறோம் தகப்பனே. அப்பா எங்களுடைய இயேசப்பா தலை முதல் கால் வரை வெளியேற பெற்ற ரத்தத்தால் நீங்க ஊத்தி கழுவுங்க தகப்பனே. அப்பா அபாத்திரமா எதுவுமே தொடாதபடிக்கு தேவ ஆவியானவர் ஒவ்வொரு பிள்ளைகளை இயேசப்பா இந்த நேரத்தில் நீங்க பரிசுத்தப்படுத்துங்க தகப்பனே. அப்பா நாங்க எத்தனையோ இயேசப்பா உலகமான காரியங்கள் செய்திருக்கலாம் தகப்பனே. அப்பா எத்தனையோ இயேசப்பா மாம்சமான காரியங்கள் செய்திருக்கலாம் தகப்பனே. அப்பா இந்த நேரத்தில் இயேசப்பா நீங்க இயேசப்பா எங்களை சுத்திகரிங்க தகப்பனே. அப்பா நீங்க எங்களை பரிசுத்தப்படுத்துங்க தகப்பனே. அப்பா நீங்க எங்களை அரவணைக்க போற கிருபைக்காக நன்றி இயேசப்பா. கல்வாரி மாலை கல்வாரி மலரே
நீர் இருக்கிறேன் ஏசப்பா. நாங்க விசுவாசத்தோட இருக்க நீங்க உதவிகளை செய்யுங்க தகப்பனே. அப்பா எங்களுக்காக தகப்பனே 2000 வருஷத்துக்கு முன்னாடி தகப்பனே நாங்க செய்த ஒவ்வொரு பாவத்துக்காக ஏசப்பா நீங்க முள்முடி ஏற்றினீங்க ஏசப்பா. நாங்க செய்த ஒவ்வொரு அக்கிரமத்துக்காக தகப்பனே ஏசப்பா நீங்க சாட்டையினால் அடிகளை வாங்கினீங்க ஏசப்பா. அப்பா அது ஏசப்பா நினைவுக்குள்ள பிள்ளைகளா நீங்க மாற்றுங்க தகப்பனே. அப்பா எங்களுடைய பாவங்களை அறிக்கை வச்சு தகப்பனே பரிசுத்தமா மாற்றுகிற பிள்ளைகளா நீங்க மாற்றுங்க தகப்பனே. அப்பா நாங்க ஏசப்பா இந்த ஆராதனை ஏசப்பா என்னுடைய பாவங்களை ஏசப்பா நீங்க கழுவுங்க தகப்பனே. அப்பா நீர் சொன்னீங்க தகப்பனே ஏசப்பா பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொன்னது போல தகப்பனே. அப்பா அந்த மரணத்தை ஏசப்பா நாங்க அணுகாதபடிக்கு ஏசப்பா அப்பா என்னுடைய பாவங்களை ஏசப்பா நீங்க கழுவுங்க தகப்பனே. அப்பா என்னுடைய கண்ணீர்களை ஏசப்பா நீங்க நீக்குங்க தகப்பனே. அப்பா இந்த ஆராதனை வேளையிலே தகப்பனே ஏசப்பா யாரெல்லாம் என்ன கேட்கிறாங்க அதை பெற்றுக்கொள்ள நீங்க உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா பழக்கம் ஏசப்பா வரத்தை ஏசப்பா நீங்க கொடுங்க தகப்பனே. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஏசப்பா ஞானமா இருக்க நீங்க உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா வாலிப நாட்களில் சிருஷ்டிகளை நினைங்க சொல்றது போல தகப்பனே. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை ஏசப்பா உங்களை நினைக்கிற பிள்ளைகளா இருக்க நீங்க உதவி செய்யுங்க தகப்பனே. உலகமான காரியங்கள் எங்களுக்கு வேணாம் தகப்பனே. அப்பா உலகமான சிந்தனைகள் எங்களுக்கு வேணாம் தகப்பனே. அப்பா உலகமான எண்ணங்கள் எங்களுக்கு வேணாம் தகப்பனே. அப்பா இந்த ஆராதனைகளில் ஏசப்பா உண்மையே நோக்கி கொண்டு தகப்பனே. அப்பா உண்மையை பற்றி கொண்ட பிள்ளைகளா நீங்க மாற்றுங்க தகப்பனே. அப்பா இதோ தகப்பனே ஏசப்பா நாங்க பணத்துக்கு எடுத்து ஏசப்பா கடத்தி கொடுத்து கடனாதபடிக்கு தகப்பனே. அப்பா நீர் ஏசப்பா கொடுப்பீர்கள் நாங்க விசுவாசத்தோடு இருக்க உதவிகளை செய்யுங்க தகப்பனே. நீரோ கடன் கொடுப்பாய் கடன் வாங்க மாட்டாய் என்று சொல்றது போல தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளை ஏசப்பா கொடுக்கிற கரங்களா நீங்க மாற்றுங்க தகப்பனே. அப்பா நாங்க கொடுத்து தகப்பனே ஏசப்பா உண்மை போல ஏசப்பா பிறர்களுக்கு ஏசப்பா உதவிகளை செய்கிற பிள்ளைகளா நீங்க மாற்றுங்க தகப்பனே. உன் கையின் பிரயாசங்களை சாப்பிடுவா என்று சொல்றது போல தகப்பனே. அப்பா நீங்க ஏசப்பா எல்லைகளை பெரிதாக்குகிற தேவன் தகப்பனே. அப்பா நீங்க பெரிய பெரிய காரியங்களை செய்யக்கூடிய கிருபைகளுக்காக நன்றி தகப்பனே. அப்பா வயதானவர்களை நீங்க தொடுங்க தகப்பனே. யாருமே இல்லை என்று சொல்லி கடவி திரியாதபடிக்கு ஏசப்பா என் தேவன் எனக்காக இருக்கிறார் என்று சொல்லி தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளை ஏசப்பா உண்மையை நம்பி இருக்க நீங்க உதவிகளை செய்யுங்க தகப்பனே. அப்பா ஏசப்பா யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆகல நீங்க தொடுங்க தகப்பனே. அப்பா நீங்க ஏசப்பா ஒரு நல்ல ஒரு வரத்தை நீங்க கொடுப்பீங்கன்னு நாங்க விசுவாசிக்கிறோம் தகப்பனே. அப்பா அப்பா சபையின் தேவைகளை ஏசப்பா நீங்க சந்திங்க தகப்பனே. அப்பா நீர் சொன்னீங்க தகப்பனே நான் எனக்கு போதித்து நடக்க வேண்டிய பாதைகளை காட்டுவேன் என்று சொல்றது போல தகப்பனே. அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் ஏசப்பா உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி தகப்பனே. அப்பா ஏசப்பா நீங்க கற்றுக் கொடுக்க போற கிருபைகளுக்காக நன்றி தகப்பனே. அப்பா இங்க வந்து கடந்து செல்லும் போது தேவ சமாதானம் எங்களுக்குள்ள இருந்து நீங்க உதவி செய்யுங்க தகப்பனே. கடந்த கண்ணீரோட கவலையோடு இருந்தாலும் ஏசப்பா நான் நாளைக்கு போன என் தேவன் என்னோட பேசினார் என்று சொல்லி தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளை தகப்பனே ஏசப்பா உண்மையை நம்பி வந்திருக்க பிள்ளைகளை ஏசப்பா இந்த ஆளுநர்களை நீங்க தொடுங்க தகப்பனே. அப்பா ஆவியின் அபிஷேகத்தால நீங்க மூடுங்க தகப்பனே ஏசப்பா. சேட்டின் கீழே மறைத்து தகப்பனே ஒவ்வொரு பிள்ளை ஏசப்பா நீங்க ஏசப்பா நிழலா இருக்கு நாங்க விசுவாசிக்கிறோம் தகப்பனே. எங்களோட நீங்க இருப்பீர்கள் நாங்க விசுவாசிக்கிறோம் ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளை ஏசப்பா நீங்க தொடுங்க தகப்பனே. ಬೇಡಿದರೆ ದೊರೆಯುವುದು ತೆಗೆದರೆ ಸಿಕ್ಕುವುದು ತಟ್ಟಿದರೆ ತೆರೆಯುವುದು ಶರ್ಮಟ್ಟ ಮಾಡುವುದು. ಬೇಡಿದರೆ ದೊರೆಯುವುದು ತೆಗೆದರೆ ಸಿಕ್ಕುವುದು ತಟ್ಟಿದರೆ ತೆರೆಯುವುದು ಶರ್ಮಟ್ಟ ಮಾಡುವುದು. ಆರಾಧನೆ ನಿಂಜಗತ್ತ ಮಂಡಲವಿಲ್ಲ ಸುದ್ದಿಯಲ್ಲಿ
செய்யுங்க தகப்பனே. அப்பா எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசுப்பா தெய்வ சமாதானம் தகப்பனே. அப்பா ஒவ்வொரு பிள்ளைகள் இயேசுப்பா நீங்க ஊற்றி போற கிருபைக்காக நன்றி தகப்பனே. அப்பா இவற்றுமாய் தகப்பனே இந்த ஆராதனை இயேசுப்பா எங்களுக்கு வழி நடத்தினீரே அதற்காக நன்றி தகப்பனே. அப்பா இந்த பரிசுத்தமான நாளில் இயேசுப்பா ஒவ்வொரு பிள்ளை நீங்க தொடுங்க தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளை இயேசுப்பா அபிஷேகத்தால நீங்க மூடுங்க தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளை இயேசுப்பா நீங்க அனைத்து தகப்பனே நான் உனக்கு இருப்பேன் என்று சொல்லி தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளை இயேசுப்பா நீங்க வழிகளை நடத்துங்க தகப்பனே. அவருடைய கண்ணீர்களை தொடைங்க தகப்பனே. அப்பா நீ சொல்லி இயேசுப்பா உன்னை கண்ணீரை ஒருவராய் சேர்த்து வைக்க நீங்க சொல்றது போல தகப்பனே. அப்பா இவருடைய கண்ணீர்களுக்கு இயேசுப்பா பதில் கொடுக்கிற தேவனாய் நீர் இருப்பதனால் தகப்பனே. அப்பா உண்மையை நம்பி ஓடி வந்திருக்க பிள்ளைகளை இயேசுப்பா நீங்க கண்ணோக்கி பாருங்க தகப்பனே. கண்ணீரோடு அறுக்கிறவர் எல்லாரும் கெம்பீரத்தோடு அறுக்க செய்வார் என்று சொல்றது போல தகப்பனே. கண்ணீரோடு வெறுத்த ஒவ்வொரு விதியும் தகப்பனே கெம்பீரமா இயேசுப்பா அறுக்க நீங்க உதவிகளை செய்யுங்க தகப்பனே. அப்பா நாங்க இங்கிருந்து கடந்து செல்லும் ஒரு தெய்வ சமாதானம் எங்களுக்குள்ள இருக்க உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா இவற்றுமாய் தகப்பனே இயேசுப்பா இந்த ஆராதனை வேளையில் தகப்பனே பாட முடியாது இயேசுப்பா எங்களுக்கு பலனை கொடுத்தீரே அதற்காக நன்றி தகப்பனே. துதிக்க முடியாது தகப்பனே இயேசுப்பா எங்களுக்கு பலனை கொடுத்தீரே அதற்காக நன்றி தகப்பனே. அப்பா இங்கிருந்து இயேசுப்பா கடந்து செல்லும் போது தகப்பனே உங்களுடைய வார்த்தை இயேசுப்பா கடந்து செல்ல நீங்க உதவி செய்யுங்க இயேசுப்பா. உலகமான காரியங்கள் எங்களுக்குள்ள வராதபடிக்கு இயேசுப்பா நீங்க பரிசுத்தப்படுத்துங்க தகப்பனே. அப்பா ஒவ்வொரு பிள்ளை நீங்க தொடுங்க இயேசுப்பா. அப்பா அடுத்த வாரம் வரும்போது இயேசுப்பா ஒரு சாட்சியோடு வர நீங்க உதவி செய்யுங்க தகப்பனே. அற்புதங்களை அதிசயங்களை செய்கிற தேவன் நீர் இருக்கும்போது இயேசுப்பா நீங்க ஒவ்வொரு கவலும் கண்ணீரும் இருக்காதபடிக்கு நீங்க உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா வர தடைபெற்றிருக்க ஒவ்வொரு பிள்ளை இயேசுப்பா நீங்க தொடுங்க தகப்பனே. சீக்கிரமா இயேசுப்பா வர நீங்க உதவி செய்யுங்க தகப்பனே. இனதனமா இருக்காதபடிக்கு இயேசுப்பா உங்களுடைய ராஜ்யத்தின் பிள்ளையா இருக்க நீங்க உதவி செய்யுங்க இயேசுப்பா. இவற்றுமாய் தகப்பனே இயேசுப்பா ஒவ்வொரு பிள்ளை இயேசுப்பா நீங்க தொட்டு அருள்வதற்காக நன்றி தகப்பனே. அப்பா இன்னைக்கு வைத்த இயேசுப்பா என்னுடைய மன்னாவை நீங்க ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா நீர் சொல்லி இயேசுப்பா அதை கேட்கிறவரை எடுத்துக்கிறோம் பாக்கியவான் என்று சொல்றது போல தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளை இயேசுப்பா உங்களுடைய வசனத்தில் இயேசுப்பா கை கொண்டு நடக்க நீங்க உதவிகளை செய்யுங்க. எல்லாத்தையும் கண்ட மகிமை ஒவ்வொருக்கே செலுத்துங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கர்த்தாவே நாளில் 8 மாதங்களை எங்கள் கண்மணி போல பாதுகாத்து ஆண்டவரே இந்த 9வது மாசத்துல உங்களை கொண்டு வந்து எங்கள் நிறைவேற்ற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். பல தடைப்பட்ட பிள்ளைகளை நீ சீக்கிரமாக கொண்டு வாருங்க. பேசுகிற தாசனை மறைப்பு வெளிப்படுத்துங்க. பரிசுத்த ஆவியானவர் எங்கும் அங்கே விடுதலை முக்கிய தேவன் பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே இந்த விடுதலை கொடுக்கும்படியா செய்கிறோம். பேசுகிறது நாங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துல பேசுகிற மாட்டவரே. பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துல கிரியை செய்ய மாட்டவரே. பரிசுத்த ஆவியானுடைய வரங்களை எங்களுக்கு தரும்படி அர்ச்சபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரை கொண்டு ஆண்டவரே ஒவ்வொருவரையும் வழிநடத்துகிறபடினால நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய ஆண்டவரே. சாட்சி சொன்ன பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிக்க ஆண்டவரே. இன்னும் வருங்காலத்தில் எழுந்து பிரகாசிக்கிற விளக்காக இருக்கட்டும். தேவனுக்கு சாட்சி சொல்லுடைய கர்த்தர் நீங்க உதவி செய்யுங்க. பல தடைப்பட்ட பிள்ளைகளுக்கு ஆச்சரிக்கிறோம். சீக்கிரமா கொண்டு வாருங்க. ஆசீர்வதிக்க ஆண்டவரே. பேசுகிறது நாங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கண்டித்து உணர்த்தும்படியா செபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க, பரிசுத்தப்படுத்துங்க. எல்லாரும் தாழ்த்தி ஒரு சமூகத்தை ஒப்பு கொடுக்கிறோம். இதியான வேலைகளில் இருந்து வழி நடத்துங்க, ஆசீர்வாதம் வழிபடுத்துங்க. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினால் ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வேண்டுகிற நிச்சயம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவரையும் வாழ்த்தி நான் ஆரம்பிக்கிறேன். இன்றைக்கு தலைப்பு வந்து புதைத்து இருக்கிற பொக்கிஷம், அல்லது இந்த பூமியிலே பொக்கிஷம் அல்லது பரலோகத்துல பொக்கிஷம். 2 காரியங்களை குறித்து பார்க்கிறோம். முதலாவது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். அன்றையும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைத்திருக்கிற பொக்கிஷத்துக்கும் ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றி சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொடுக்கிறார். இந்த தலைப்பை நீங்கள் வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து பூமியிலே இந்த உலகத்திலே வாழும்போது நிறைய ஊமைகளை சொல்லியிருக்கிறார். அவரு முத்துக்களை பாருங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. விவசாயி ஊமை விதைக்கிற ஒரு ஊமையை பத்தி சொல்லியிருப்பாரு. கடுகு ஊதையை பத்தி சொல்லியிருப்பாரு. நிறைய ஊமைகளை சொல்லியிருக்கிறார். இந்த நிறைய ஊமைகளை சொல்லியிருக்கும் பொழுது இந்த ஊமையை வாசிக்கும் பொழுது
புதைத்திருக்கிற பொக்கிஷம். அப்படின்னா அன்றி பரலோக ராஜ்யத்தில் புதைத்திருக்கிற பொக்கிஷம் வைப்பார்கள். அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து என்ன பண்ண, அதை பற்றி சந்தோஷத்துல போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை வாங்கினார். ஒரு மனிதன் ஒரு நிலத்தை பார்க்கிறான். அந்த நிலத்துல என்ன இருக்குது? பொக்கிஷம் இருக்குது. அந்த பொக்கிஷத்தை அவன் கண்டு யாருக்கிட்ட சொல்லாம அதை மறைத்து தனக்குள்ளானது எல்லாத்தையும் விற்று, தனக்கு இருக்கிறத விற்று அந்த பொக்கிஷத்தை வாங்குறான். அப்படின்னா தனக்கு வச்சிருக்க எல்லாத்தையும் விட்டுட்டு அதுக்கு மேலானது ஒரு பொக்கிஷத்தை வாங்குறான். அப்படின்னா இந்த பூமியின் அர்த்தம்னா தேவனுடைய ராஜ்யத்தை அவன் புரிந்து கொண்டான். இரண்டாவது, அந்த பொக்கிஷம் அடைவதற்கு அவன் பிரயாசப்பட்டான். தனக்கு உள்ளதை கண்டு மற்றவர்கள் அதை எடுத்துக்கொள்ள போகக்கூடாது, அதை மறைத்து வைத்து நானே அதை வாங்கிக் கொள்ள வேண்டும் சொல்லி அவன் என்ன பண்ணான்? அந்த பொக்கிஷத்தை அவன் வாங்குவதற்கு அவன் தன்னுடைய எல்லாத்தையும் விற்று அந்த நிலத்தை வாங்கினான் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு அநேக நேரங்களில் ஒரு பொக்கிஷத்தை அல்லது ஒரு பொருளை நம்ம அடைய வேண்டும் பிரயாசப்படணும். அந்த மனிதன் ஒரு லேண்ட் இருக்குது, அந்த லேண்டுடைய ஓனர் அதை பார்க்கல, ஒருவேளை அவன் வேலைக்கு போயிருக்கலாம். அவன் அதை பார்த்து அதை கண்டு எப்படியாவது அவன் முயற்சி பண்றான். தனக்குள்ள எல்லாத்தையும் விற்று அந்த நிலத்தை வாங்கி கொடுக்கிறான். அவன் சந்தோஷப்படுகிறான். அதுதான் நிலம் என்பது சுவிசேஷத்தை குறிக்கிறது. நிலம் என்பது இயேசு கிறிஸ்துவிய ஆண்டுடைய அந்த வார்த்தை சுவிசேஷமாக பொக்கிஷத்தை குறிக்கிறது. என்ன பொக்கிஷம்? அதுதான் முக்கியம். அந்த மறைத்து வைக்கப்பட்ட என்ன பொக்கிஷம்? ரட்சிப்பு. இந்த வெளியேறப்பட்ட அந்த ரட்சிப்பு தனக்கு வேண்டும் என்று அந்த மனிதன் என்ன பண்ணனா, உதைத்து இருக்கிற அந்த பொக்கிஷத்தை பார்த்துட்டான். ஒரு மனிதன் ரட்சிப்பை எப்ப நீங்க பார்த்துட்டீங்களோ அதை கடைசி வரைக்கும் இந்த பூமியில கடைசி மரணம் வரைக்கும் அந்த பொக்கிஷத்தை நம்ம என்ன பண்ணோம்? பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஒருவேளை அந்த பொக்கிஷத்தை நீங்க தவறி விட்டுட்டீங்கன்னா, அந்த ரட்சிப்பினுடைய தவறி விட்டுட்டீங்கன்னா, அந்த ரட்சிப்பை நீங்க இழந்து விட்டீங்கன்னா எங்க போக முடியாது? பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. இந்த பூமியில நிறைய நேரத்துல நம்ம நினைக்கிறோம், எனக்கு பணம் இருக்கு, சொத்து இருக்கு, பேங்க் பேலன்ஸ் இருக்குது, நான் செத்தப்பறம் கூட எனக்கு என்ன இருக்குது? எல்ஐசி இருக்கு, நிறைய சொத்துக்கள்லாம் நான் சேர்த்து வச்சுட்டேன், நான் சந்தோஷமா இருக்கிறேன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இந்த உலகில பூமியில நீங்க இதெல்லாம் சேர்த்து வைக்கிறீங்க. ஆனா பரலோகத்துல நீங்க என்ன சேர்த்து வைத்திருக்கிறீர்கள்? பரலோக ராஜ்யத்துக்கு அந்த பொக்கிஷ ரட்சிப்பை அடைவதற்கு நீங்க என்ன தகுதி இருக்குது? இங்க எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் வாசித்தீங்கன்னா, இவ்வளவு பெரிய ரட்சிப்பை குறித்து வாசிக்க வேண்டாம், இவ்வளவு பெரிய ரட்சிப்பை குறித்து நம்ம என்ன பண்றோம்? கவலையற்றவர்களாக இருக்கிறோம். பெரிய ரட்சிப்பு. ஒரு மனிதன் அந்த ரட்சிப்பை கண்ட பிறகு அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்குமா? மேல போகணும். இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம எப்படிப்பட்டவளா இருக்கிறோம்? எவ்வளவு சத்தியத்தை நம்ம கேட்டிருந்தாலும் அந்த பொக்கிஷத்தை நம்ம இன்னைக்கு என்ன பண்றோம்? அதைத்தான் வைத்துக் கொண்டிருக்கிறோம். வேறு பெற்றது இயேசு கிறிஸ்துடைய இந்த ரட்சிப்பு வேறு பெற்றது. அந்த நிலத்தை வாங்குவதற்கு தனக்கு உண்டானது எல்லாத்தையும் விற்றுட்டான். தனக்கு என்னென்ன சொத்து இருந்த எல்லாத்தையும் விற்று அதை வாங்கினான். ஒரு லேண்ட் ஒரு ஏதாவது ஒரு சைட்டோ அல்லது நிலமா நீங்க வாங்குறீங்கன்னு வச்சுக்கா, அந்த இடத்துல ஒரு ரயில்வே ஸ்டேஷனோ அல்லது ஏதாவது காம்ப்ளெக்ஸோ அல்லது ஏதோ ஒன்று வந்துச்சுன்னா என்ன பண்ணுங்க? இந்த நிலத்தை விட்டுட்டு என்ன பண்ணுங்க? அந்த நிலத்தை வாங்குங்க. அதே போலதான் இந்த மனிதன் என்ன பண்ணா? தனக்கு உள்ளதை எல்லாத்தையும் விட்டுட்டு அவன் என்ன பண்ணானா? அந்த நிலத்தை வாங்கினான். அதுதான் வேறுபட்ட ரட்சிப்பு. நிலம் என்பது இயேசு கிறிஸ்து, பொக்கிஷம் என்பது ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பை உங்கள் மரண பரிந்தும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நீங்க இரண்டாவது நீங்க வேதத்திலே வாசிக்கும் போது அந்த ரட்சிப்பை வாங்குவதற்கு அவன் பிரயாசப்பட்டான், கஷ்டப்பட்டான். எப்படியாவது அதை வாங்க வேண்டும், யாருக்கும் தெரியக்கூடாது, அதை மறைத்து வைத்திருந்தான் சொல்லப்பட்டது. தனக்கு உண்டானது எல்லாத்தையும் விட்டு அதை வாங்கினான், அவன் சந்தோஷப்படுத்தினான் என்று சொல்லப்பட்டிருக்குது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம அந்த பூமியில நிறைய சேர்த்து வைக்கிறோம், ஆனா பரலோகத்துல நம்ம என்ன சேர்த்து வச்சிருக்கிறோம்? பரலோகத்துல நமக்கு என்ன இருக்குது? இந்த பூமியில நிறைய இருக்குது. நமக்கு சொத்து இருக்கு, வீடு இருக்குது, ஆஸ்தி இருக்குது. எப்படியாவது கஷ்டப்பட்டு நான் சாவதுக்குள்ள எப்படியாவது ஒரு வீடு வாங்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு எப்படியாவது வாங்கி கட்டுறோம். இந்த உலகத்துல கட்டுறோம்.
இந்த உலகத்துல நமக்கு எல்லாம் இருக்குது, பரவாயில்ல. ஆனா பரலோகத்துல நமக்கு என்னென்ன இருக்குது? பரலோகத்துல நமக்கு என்ன இருந்துச்சுன்னா அனைத்து காரியங்களை கண்டிப்பாக ஒரு நல்ல கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில அதை கடைபிடிக்க வேண்டும். வேதத்தை நல்லா நீங்க ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஊமைகள், நிறைய ஊமைகளை சொல்லியிருப்பாரு, நிறைய ஊமைகளை சொல்லியிருப்பாரு. ஆனா அந்த பதித்து வைக்கிற ஊமை ரொம்ப முக்கியமானது. நம்முடைய தாளத்தை நம்ம பதிச்சு வச்சிடறோம், நம்முடைய ஞானத்தை நம்ம பதிச்சு வச்சிடறோம். நம்ம ஆண்டவருக்கு நிறைய காரியங்களை நம்ம என்ன பண்றோம், பதிச்சு வச்சிடறோம். ஆண்டுக்காக உலகத்துக்காக உபயோகப்படுத்துறோம், ஆண்டுக்காக நம்ம உபயோகப்படுத்துறோமா? முதலாவது பரலோகத்துல நம்ம என்ன சேர்த்து வச்சிருக்கிறோம்? இந்த பரலோகத்துல உங்களுக்கு என்ன இருக்கு? நம்ம சபைக்கு வரோம், சபைக்கு போறீங்க, எதுக்கு போறீங்க? என்ன காரணம் கேட்கிறாங்க. சபைக்கு போறீங்க, என்ன லாபம் உங்களுக்கு? நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் சபைக்கு போறதுல எனக்கு வியாதி தீர்ந்துச்சு, சபைக்கு போறதுல எனக்கு கடன் பிரச்சனை தீர்ந்துச்சு, சபைக்கு போறதுல எனக்கு பிள்ளைகள் திருமணம் ஆனாங்க. இதெல்லாம் கரெக்டு தான். அதை விட ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நம்ம இழந்துக்கிறோம். என்ன காரியம்னா லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் எடுங்க. பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்துடனே திரும்பி வந்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார். அவர் நோக்கி, சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விடுகிறதை கண்டேன். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படிக்கத்தக்கதாக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கப்படத்தக்கதாக சந்தோஷப்படுங்கள். நிறைய நேரங்கள்ல நம்ம ஜெபம் பண்ணா அற்புதம் நடக்குது, நான் ஜெபம் பண்ணா பிசாசு ஓடுது, நான் ஜெபம் பண்ணா என்னுடைய வியாதிகளை ஆண்டவர் தீர்க்கிறார், எல்லாம் கரெக்ட் தான். ஆனா உங்களுடைய பேர் பரலோகத்துல எழுதப்பட்டிருக்குதா? இந்த பூமியில இன்னைக்கு நிறைய நேரம் நம்ம நினைக்கிறோம், இந்த பூமியில நான் ஜெபம் பண்ணா அற்புதம் நடக்குது, நான் ஜெபம் பண்ணா பிசாசு ஓடுது, நான் ஜெபம் பண்ணா எல்லாம் நடக்குது. ஆனா இந்த பூமியிலே நடக்குது. ஆனா பரலோகத்துல உங்களுடைய பெயர் எழுதப்பட்டிருக்குதா? உங்களுடைய நாமங்கள் எழுதப்பட்டிருக்குதா? முதலாவது ஒரு நல்ல கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில என்ன இருக்கணும்னா உங்களுடைய பெயர் எங்க இருக்கணும்? பரலோகத்துல. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில இந்த பூமியில இருக்குது, ஆதார் கார்டுன்றாங்க, ரேஷன் கார்டுன்றாங்க, அப்புறம் என்னென்ன கார்டு எல்லாம் சொல்றாங்க. ஆனா பரலோகத்துல உங்களுடைய பெயர் எழுதப்பட்டிருக்குதா? பரலோகத்துல உங்களுடைய நாமங்கள் எழுதப்பட்டிருக்குதா? ஒருவேளை உங்க பேர் அங்க கிறுக்கி போட்டிருக்குதா, எழுதப்பட்டிருக்குதா? நீங்க பாருங்க. இப்ப நம்முடைய பேரு எங்க எழுதப்பட்டிருக்குது? பரலோகத்துல எழுதப்படணும். பரலோகத்துல எழுதப்பட வேண்டும் சொன்னா இந்த பூமியில அது ரொம்ப முக்கியம். இந்த பூமியில பொக்கிஷத்தை நீங்க சேர்த்து வச்சீங்கன்னா பரலோகத்துல எழுதப்பட மாட்டாங்க. அடுத்து சொல்றாரு எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதல் பேரானவர்களே நியாயாதிபதியாக தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளினிடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தினிடத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள். சரி, உங்களுடைய பேரு பரலோகத்தில் எழுதியிருக்கு. உங்களுடைய பேர் பரலோகத்துல எழுதியிருக்குன்னு சொன்னா இந்த பூமியிலே இந்த உலகத்திலே நீங்க வாழ்கிற நாட்களிலேயே இந்த உலகத்திலே நம்ம பேர் எழுதப்பட்டிருக்கு, நம்ம சந்தோஷப்படுறோம். ஆனா பரலோகத்துல உங்களுடைய பேர் எழுதப்பட்டிருக்குதா? அல்ல பரலோகத்துல உங்களுக்கு பேர் எழுதப்பட்டிருக்குதா? நீங்க சந்தேகப்படுங்க. பேர் அங்க எழுதப்பட்டிருக்க வேண்டும் சொன்னால் நீங்க அந்த பேரை என்ன பண்ணா கிறுக்கி போடாம பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். மோசே சொல்றார், இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றார், நான் மட்டும் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது.
முடியாது, நீங்களும் வரும்னு சொல்லி என் பேர் மட்டும் என்ன பண்ணுங்க, பரலோகத்தில் எழுதி இருக்குது, ஆனா என் பேரை என்ன பண்ணுங்க, கிறுக்கி போடுங்கன்னு சொல்றாரு. பரலோகத்துல நம்ம பேர் எழுதப்பட்டிருக்குது, எல்லாருடைய பேரும் எழுதப்பட்டிருக்குது. நம்ம எப்ப ஞானஸ்தானம் எடுத்தோமோ, எப்ப தேவனுடைய பிள்ளையா இருந்தோமோ, எப்ப நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோமோ, எல்லாருடைய பேரும் எழுதப்பட்டிருக்குது. ஆனா அந்த கடைசி வரைக்கும் அந்த பேரு கிறுக்கி போடாம இருக்குதா அப்படின்னா, கடைசி வரைக்கும் அந்த பேர்ல ரிமார்க் இல்லாத இருக்குதா? ஒரு ஸ்கூல்ல ஒரு பையன் படிக்கிறான்னு சொன்னா அவன் எத்தனை அந்த 12 மாசமா கரெக்டா என்ன பண்ணணும், ஸ்கூலுக்கு போகணும். அப்படின்னா ஆப்சென்ட் ஆகக்கூடாது. அப்ப நம்ம பேரு பரலோகத்துல எழுதப்பட்டிருக்கோம், நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஆப்சென்ட் ஆகக்கூடாது. அப்ப ஆப்சென்ட் ஆகாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம என்ன பண்ணோம், பரலோகத்துல நம்ம பேரு எழுதப்பட்டிருக்குது. ஏன் நம்ம பேர் எழுதப்பட்டிருக்குன்னா, நமக்கு ஒரு நியாயாதிபதியாக தேவனிடத்துல என்ன பண்றாரு, நீதிமான்களுடைய இருக்கிறோம், நமக்கு மத்தியஸ்தராக இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு. அதனால நம்முடைய பேர் பரலோகத்துல இருக்கணும். இன்னைக்கு நம்முடைய பேர் பரலோகத்துல இருக்குதா இல்லையா, உங்களுக்கு கொஞ்சம் யோசித்து பாருங்க. அதே வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், ஜெயம் கொள்ளுகிறவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிக்கப்படும், ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவனுடைய தூதர்களுக்கு முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, இந்த பூமியிலே இந்த உலகத்திலே வாழ்கின்ற நாட்களிலே உலகம் மாமிசம் பிசாசு இந்த உலகத்திலே இது ஜெயம் கொண்டதான் உங்க பேர் எழுதப்பட்டிருக்கும். சாதாரண உங்க பேர் எழுதப்படுறது இல்ல. இந்த பூமியிலே லஞ்சம் கொடுத்து பேர் எழுதப்பட்டிருக்கலாம், இந்த உலகத்துல என்ன வேணாலும் நீங்க காரியங்கள் செய்யலாம். ஆனா உண்மையாகவே நீங்க இந்த உலகத்துல ஜெயம் கொள்ளுகிறவன், இந்த உலகத்தை ஜெயிக்கிறவன். ஒரு நல்ல கிறிஸ்தவனுக்கு போராட்டங்கள் உண்டு, அந்த போராட்டங்கள் மத்தியில ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு ஒரு வெண்வஸ்திரம் தரிக்கப்படும், ஜீவ புஸ்தகத்தில் அவருடைய நாமத்தை கிறுக்கி போடாமல் பாதுகாத்துக் கொள்வான். ஒரு நாளைக்கு நம்ம பேர்ல எவ்வளவு ரிமார்க் வந்து கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஜாக்கிரதையா இருக்கணும். ஒரு பொக்கிஷத்தை உலகத்துல பாதுகாக்கிறோம். ஒரு வைரம், ஒரு கல், ஒரு கோல்டு எவ்வளவு பாதுகாப்பா வைக்கிறோம். ஏன் பாதுகாப்பா வைக்கிறோம்? அது விலையேற பெற்றது. அதை விட விலையேற பெற்றது ரட்சிப்பு. இயேசு கிறிஸ்து அந்த ரட்சிப்பு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதை நான் பாதுகாத்துக் கொள்ளணும். வெண்வஸ்திரம் அப்படின்னு சொல்றேன். அப்படி பார்த்துதான் சொல்றேன். இந்த ஆண்டவருக்கு எந்த அளவுக்கு உண்மை உள்ளவனா இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தேவனுடைய வாழ்க்கை ஆண்டவர் உயர்த்துவார். முதலாவது, உங்கள் பேர் பரலோகத்துல எழுதப்பட்டிருக்குதா, அது கிறுக்கப்படாம இருக்குதா, அது வெண்வஸ்திரம் தரிக்கப்பட்டு அது அந்த வஸ்திரத்துல தரிக்கப்பட்டு ஜீவ புஸ்தகத்தில் உங்க பேர் எழுதப்பட்டிருக்குதா, நீங்க பரிசுத்தவனா இருக்கீங்களா, இந்த உலகத்துல மாம்சம் பிசாசு நீங்க ஜெயித்துதா தான் வெண்வஸ்திரம் தரிக்கப்படும். அப்பதான் உங்க பேர் எழுதப்பட்டிருக்கும். சும்மா சாதாரண எழுதி போடப்பட்டிருக்காங்க. நிறைய நேரங்கள்ல நம்ம அதை பத்தி யோசிக்கிறதே கிடையாது. அதை நீங்க வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிக்கும். ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவர்களாக காணப்படாதவர்கள் அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படாதவன் ரட்சிக்கப்பட்டவர்களை பார்த்து சொல்கிறார், கிறிஸ்துவை பார்த்து தான் சொல்கிறார், ஆண்டவருடைய நாமத்தை தரிக்கப்பட்ட பிள்ளைகளை பார்த்து தான் சொல்லுகிறார். அப்போது என்ன பண்றாரு, ஜீவ புஸ்தகம் எழுதப்பட்டவனை காணப்படுவது அவன் அக்கினியிலே தள்ளப்பட்டவன். உங்க பேரு பரலோகத்துல இருந்தா நீங்க எங்க போயிடுங்க, அக்கினி கடலில் நரகத்துக்கு போயிடுவீங்க. அந்த பொக்கிஷத்தை பாதுகாத்துக் கொண்டார். அந்த புதைக்கிற அந்த பொக்கிஷத்தை அவன் கண்டு உடனே தனக்குள்ளது எல்லாத்தையும் விற்று எப்படியாவது வாங்க வேண்டும் சொல்லி அவன் வாங்கினான். விலைக்குறை கொடுத்து வாங்கினான். ஆண்டவர் நம்மை விலைக்கரையமாக ரத்தமாக இந்த உலகத்தில் நம்ம வாங்கி கொண்டிருக்கிறார். வெளியேறப்பட்ட ரத்தத்தினால நம்மளை வாங்கி இருக்கிறார். பொண்ணுனால வெள்ளினால நம்மளை வாங்கவில்லை. ஆண்டவருடைய அந்த ரத்தத்தினால நம்ம என்ன பண்ணாரு, ஆட்டுக்குட்டியானவர் இந்த உலகத்திலே ஜெயித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நம்முடைய பேர் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதா, கிறுக்கப்பட்டிருக்கிறதா, இல்லைன்னா 2ஆம் மரணமாகிய அக்கினி கந்தலுக்கு போய்விடுங்கள். 14ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலில் தள்ளப்பட்டு இதுவே 2ஆம் மரணம் என்று சொல்லப்பட்டது. நரகத்துக்கு போகாதீங்க. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளை தான் சொல்லுறாங்க, என் பேரு பரலோகத்தில் எழுதப்பட்டது. பிரயாசப்படுத்தாங்க. அந்த புதைக்கிற அந்த
பொக்கிஷத்திலே அந்த வாலிபன் அதை பிரயாசப்பட்டான். எப்படியா தனக்கு வேண்டும் என்று பிரயாசப்பட்டான். நீ என்றைக்காவது நம் பேர் பரலோகத்தில் எழுதப்படும் சொல்லி பிரயாசப்பட்டீங்களா? இரண்டாவது, பரலோகத்துல நமக்கு பலன் வேண்டும். இந்த பூலோகத்துல ஒரு வேலை செய்யறோம், நமக்கு என்ன உண்டு? கூலி கொடுக்குறாங்க. ஆனா பரலோகத்துல நமக்கு பலன் இருக்கா? இரண்டாவது வாசிங்க, மத்தேயு 5ஆம் அதிகாரம். என் நிமித்தம் உங்களுக்கு நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளை உங்கள் பேரில் சொல்லுவார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். உங்களுக்கும் முன்னிருந்த தீர்க்கதரிசிகளை அப்படியே துன்பப்படுத்துவார்கள். கிறிஸ்துவுக்காக என்னை நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான வழிகள் உங்கள் பேர் பொய்யாக சொல்லலாம். நீங்கள் இன்னைக்கு நிறைய காரியங்களை நம்மை குறித்து பொய்யான தவறுலாம் சொல்லி இருக்கோம். நீங்க அதை விட்டு கொடுத்தீங்கன்னா நீங்க எப்படி இருப்பீங்கன்னா பரலோகத்துல உங்களுக்கு மிகுந்த பலன், பரலோகத்துல நமக்கு மிகுந்த சந்தோஷம் இருக்கும். அதை விட இந்த உலகத்துல நீங்க வாழ்கிற நாட்களில பாவத்தை விட்டுட்டீங்கன்னா பரலோகத்துல நமக்கு என்ன உண்டா? இந்த உலகத்துல நமக்கு எது இல்லைன்னாலும் கூட பரவாயில்ல, பரலோகத்துல ஆண்டவர் எனக்காக பலன் வச்சிருக்கிறாரு. எனக்காக இந்த உலகத்துல இந்த பூமியில நான் வாழ்கிற நாட்களில நான் ஆண்டவருக்காக வைராக்கியமா இருப்பேன். என்னை பத்தி தவறான கருத்துக்களா சொல்லுவாங்க, நம்மளை பத்தி அவதூறமா பேசுவாங்க, நம்மளை பத்தி கெட்ட கெட்ட வார்த்தைகளை பேசுவாங்க. ஆனால் கூட ஆண்டவருடைய வசனத்தை சொல்லி நீ சகித்து கொண்டார். பவுல் அப்படித்தான் சகித்தார். கிறிஸ்துக்காக அவர் சகித்தார். கிறிஸ்துக்காக அவர் அவமானப்பட்டார். கிறிஸ்துக்காக அவர் நிந்தைகள், பாடுகள், கஷ்டத்தை அனுபவித்தார். ஆனா அவருக்கு தெரியும் இந்த பூமியில எனக்கு என்ன கிடையாது? பலன் இல்லை. இந்த பூமியில என்னை பத்தி யாரும் என்ன பண்ண மாட்டாங்க? புகழ மாட்டாங்க. ஆனா பரலோகத்துல என்னுடைய பலன் இருக்குது. பரலோகத்துல எனக்கு என்ன இருக்குது? பலன் இருக்குது. அப்படி நீங்க இருந்தீங்கன்னா கர்த்தருடைய வாழ்க்கையில என்ன பண்ணலாம்? ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். வேதம் சொல்லப்பட்டிருக்கு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 22-23 வாசிங்க. மனுஷகுமாரன் நீதி நிமித்தமாக ஜனங்கள் உங்களை பகைத்து உங்களை புறம்பாக்கி உங்களை நிந்தித்து உங்கள் நாமத்தை பொல்லாதது என்றும் தள்ளிவிடும் பொழுது நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். அந்நாட்களிலே நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். அவருடைய பிதாக்கள் தீர்க்கதரிசிகளும் அப்படியே செய்தார்கள். இன்னைக்கு நம்ம அப்படி மனுஷகுமாரன் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு இந்த உலகத்துல 33 வருஷத்துல 3 வருஷம் ஊழியர்களை செய்யும்போது அவருக்கு என்னென்ன பாடுகள் வந்துச்சு கொஞ்சம் நீங்க தியானம் பண்ணி பாருங்க. இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன தியாகம் பண்ணார்? தன்னையே அவர் அர்ப்பணித்தார். காரி துப்பினாங்க, முள்முடி சூட்டப்பட்டாங்க. நீ தீர்க்கதரிசியா, நீ உயிரோடு எழும்புன்னு சொன்னாங்க. கன்னத்தில் அறைந்தார்கள், அவர் சாட்டியால் அடித்தார்கள். நீங்கள் எல்லாம் எதுக்காக சொன்னா அவர் எல்லாவற்றையும் என்ன பண்ணாரு? ஆடி கொண்டு இருந்தார். அவர் நான் வாக்கியமா கிறிஸ்துக்காக நீங்க எதையெல்லாம் எழுக்கிறீங்களோ பரலோகத்தில் உங்களுக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. கிறிஸ்துக்காக நீங்க எழுதுங்க. கிறிஸ்துக்காக நீங்க எல்லாத்தையும் எழுதுனீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு பரலோகத்துல பலன் இருக்கு. அந்த சீசர்கள் வந்து சொல்றாங்க, ஆனா நம்ம கூடவே இருக்கிறோம், நீ எங்க போனாலும் வரோம், நாங்க எங்க வீட்டை, மனைவி, பிள்ளைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கிறோம், எங்களுக்கு என்ன பலன் இருக்கிறாரு? இந்த பூமியில உங்களுக்கு என்ன கிடையாது? பலன். பரலோகத்துல உங்களுக்கு பலன் வச்சிருக்கோம். அல்லேலூயா. நம்ம தேகம் பண்றோமா? எதற்கெல்லாம் தேகம் பண்றோம், எதற்கெல்லாம் தேகம் பண்றோம். ஆனா ஆண்டுடைய ராஜ்யத்துக்காக, ஆண்டுடைய ஊழியத்துக்காக நம்ம என்ன சேர்த்து வச்சிருக்கோம்? என் பேர் பரலோகத்தில் இருக்கிறாங்க. நான் இந்த உலகத்துல எங்க நன்மைகள் செய்தாலும் அது எங்க செய்யணும்? பரலோகத்துல எனக்கு பலன் உண்டு. அப்படி செய்யுங்க. பரலோகத்துல எனக்கு பலன் உண்டு. பரலோகத்துல கண்டிப்பா ஆண்டவர் என்ன பண்றாரு? தருவாரு. இந்த பூமியில இந்த உலகத்துல வாழ்கிற நாட்களில துன்பம், கஷ்டம், பாடுகள், உபத்திரம் எல்லாம் உண்டு. ஆனால் கூட ஆண்டவருக்காக நீங்க இழந்தீங்கன்னா கர்த்தர் பரலோகத்துல உங்களுக்கு என்ன கொடுப்பாரு? இன்னைக்கு நம்ம எங்க பலனை சேர்த்து வச்சிருக்கோம்? இந்த பூமியில சேர்த்து வச்சிருக்கோமா? என்னுடைய பலன் பரலோகத்தில் வச்சிருக்கோம்.
மூன்றாவது காரியம் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பாருங்க, மூன்றாவது காரியம், இந்த பூமிக்குரிய வீடு, பூமிக்குரிய கூடாரமாக நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்படாத கைவேலை இல்லாத ஒரு நித்திய வீடு பரலோகத்திற்கு நம்ம உண்டு என்று அறிந்திருக்கிறோம். இந்த பூமிக்குரிய கூடாரம், இந்த பூமிக்குரிய வீடு அழித்து போயிடும். ஒரு நல்ல இந்த உலகத்துக்குரியவர்கள் எப்படியாவது ஒரு வீடு கட்டணும்னு ஆசைப்படுறாங்க. அது நல்லதுதான். நம்ம ஒரு வீடு நமக்கு வேண்டுதான், அது நல்லதுதான். ஒரு காரு வாங்க நல்லதுதான். நமக்கு சொத்து இருக்கிறது நல்லதுதான். ஆனா அளவுக்கு மீறி சொத்து வைத்திருக்கு, அதான் அளவுக்கு மீறி சொத்து வைத்திருப்பது ஆண்டவர் சொல்றாரு. இந்த பூமிக்குரிய கூடாரங்கள் ஒரு நாள் என்ன ஆயிடும்? அழிஞ்சு போயிடும். அழியாத ஒரு நித்திய வீடு எங்க உண்டா? பரலோகத்துல உண்டு. அந்த பரலோகத்துல நமக்கு வீடு இருக்கா? இந்த பூமியில நமக்கு வீடு இருக்குது. அல்லேலூயா. எல்லாருக்கும் வீடு இருக்கு. வாடகை வீடு, சொந்த வீடு, குடிசை வீடு, ஏதோ ஒரு வீடு இருக்குது. ஆனா பரலோகத்துல நமக்கு வீடு இருக்குதா? பரலோகத்துல ஒரு பேர் எழுதப்பட்டிருக்குதா? பரலோகத்துல நீ ரட்சிக்கப்பட்ட, இந்த பூமியிலே ரட்சிக்கப்பட்ட ஒரு ரட்சிப்பை பாதுகாத்துக் கொண்டிருந்தாயா? இப்பதான் பரலோகத்துல பேர் எழுதப்பட்டிருக்கணும். இங்க நம்ம பலரை சேர்த்து வைக்கிறோம், ஆனால் ஒரு நாளைக்கு அழிஞ்சு போயிடும். ஆனா பரலோகத்துல நம்ம என்ன பலன் வச்சிருக்கிறோம்? பரலோகத்துல ஒரு நாளைக்கு ஆண்டவர் நியாயம் தீர்ப்பாரு, ஜட்ஜ்மெண்ட் வருமே. அந்த நியாய தீர்ப்பு நாட்கள் நான் கணக்கு ஒப்பிக்கினேன். ஆண்டவர் 70 வருஷத்து பூமியில இருக்கு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்தாரு. ஆண்டவர்களுக்கு எந்த ஒரு வியாதி வராதவர்களுக்கு கண்மணி போல இதை பாதுகாத்து இதை பராமரித்து வைத்திருக்கிறாரு. நான் ஆண்டவராக பரலோகத்துல எனக்கு ஒரு வீடு வேணும் இல்லையா? பரலோகத்துல வீடு வேணுமா வேண்டாவா? அல்லேலூயா. மறைத்திருக்கிற அந்த பொக்கிஷத்துல பாத்தீங்கன்னா அந்த மனுஷன் அதை கண்டு அதை மறைத்து வைத்து அந்த விலைக்கிறையை கொடுத்து அதை வாங்கினான். அவன் கண்டுபிடிச்சிட்டான், இதுதான் பரலோகத்துக்கு போகிற வழி, இதைதான் நம்ம பயன்படுத்தணும். இந்த உலகத்துல வாழ்கிற நாட்கள்ல நம்ம எதை நம்ம கண்டுபிடிக்கிறோம்? பரலோகத்துல ஒரு வீடு வேண்டும், பரலோகத்துல ஒரு வீடு வேண்டும். இந்த பூமிக்குரிய கூடாரங்கள் அழிஞ்சு போயிடும். அங்க கைவேலை இல்லாத ஒரு நித்திய வீடு பரலோகத்துல நமக்கு உண்டு என்று நம்ம என்னைக்காவது அறிஞ்சிருக்கிறோமா? கஷ்டப்பட்டாத ஒரு வீடு வாங்கணும், கட்டணும்னு ஆசைப்படுறோம். நல்லது, தப்பு நான் சொல்றேன். பரலோக ராஜ்யத்துக்கு அங்கே ஒரு வீடு இருக்குதா இல்லையா? நீங்க யோசித்து பாருங்க. அதனுடைய ராஜ்யத்துல பரலோகத்துல எனக்கு ஒரு வீடு வேணும்னு சொல்லி கேட்டு பாருங்க. கஷ்டம் நிச்சயமாக ஆண்டு கொடுப்பாரு. பெரிய பணக்காரன் தான், ஒரு ஏழை ஒரு வேலை செய்யறதுதான். 2 பேரும் ஒரே ஆலயத்துக்கு தான் சபைக்கு போனாங்க. பணக்கார வீட்டுல தான் இந்த 7 மணிக்கு என்ன பண்ணாங்க? ஒரு வாட்ச்மேன் வேலை செய்யணும். பணக்காரனும் இந்த 7 மனிதனும் 2 பேரும் ஒரே ஆலயத்துக்கு தான் போவாங்க. 2 பேரும் தேவனுடைய ஆலயத்துக்கு போவாங்க. 2 பேரும் காணிக்கை கொடுப்பாங்க. ஒரு நாள் 2 பேரும் மரித்து போனாங்க. அல்லேலூயா. 2 பேரும் மரித்து போனாங்க. அப்ப ஆண்டவர் 2 தேவதூதர் வந்து முதலாவது அந்த வாட்ச்மேன் அவன் வீட்டுல வேலை செஞ்சா அவனுக்கு கூட்டு போய் காமிச்சாங்க. பெரிய வீடு அவன் கொடுத்துட்டாங்க. யாருக்கு? ஒரு வாட்ச்மேன், வேலைக்காரன். பூமியிலே எல்லாத்தையும் விட்டு சாப்பாடு தான் போதும் என்னோட வாழ்க்கை அப்படி நடத்தி கொண்டிருந்த ஒரு மனிதன் மரித்த பிறகு அவனுக்கு என்ன பெரிய பங்களாவை ஆண்டவர் கொடுத்தாராம். 2வது இந்த பணக்காரனை கூட்டு போனாராம். அவன் நினைச்சிட்டான், இந்த வாட்ச்மேனுக்கு இவ்வளவு பெரிய பங்களா கொடுத்துருக்கிறாருன்னா ஆண்டவர் எனக்கு என்ன கொடுப்பாரு? ரொம்ப பெரிய என்ன பண்ணுவாரு? பங்களா கொடுப்பாருன்னு சொல்லி அவன் யோசித்து உள்ள சந்தோஷப்பட்டு போனான். ஆண்டவர் என்ன பண்ணாங்க? அந்த தேவதூதர்களை கூட்டு போய் என்ன பண்ணாங்க? அந்த பங்களாவெல்லாம் தாண்டி கடைசியில போய் ஒரு மூலையில ஒரு ஓலை குடிசையில வாழ்ந்துட்டாங்க. அவன் சொன்னா நல்ல இல்ல, நான் வந்து பெரிய பணக்காரன், இந்த பூமியில இந்த உலகத்துல வாழ்ந்தேன், நல்ல ஏசிடுங்களா இருந்துச்சு, நல்ல சந்தோஷமா இருந்தேன். ஆனா பரலோகத்துல வந்து எனக்கு வந்து எந்த ஓலை குடிசையில இருக்க மாட்டேன்னு சொன்னாங்க. இப்ப அந்த தேவதூதர் சொன்னாங்கன்னா இந்த 7 மனிதன் அவன் பரலோகத்துல அவன் சேர்த்து ஒரு வீடை கட்டினான். அவன் ஆண்டவருக்கு ஆலயத்துக்கு நிறைய உதவி செஞ்சதுனால காணிக்கை போட்டதுனால அவனுக்கு என்ன கிடைச்சு? அவனுடைய பலன் எங்க இருந்துச்சு? ஒரு பங்களா வீடு இருந்துச்சு. நீ என்ன பண்ண? ஆண்டவருக்கு கொடுக்காதனால நீ கொடுத்த அந்த காணிக்கை என்ன ஆச்சு? இந்த ஓலை குடிசுதான் கட்ட முடிச்சு. இந்த ஓலை குடிசுதான் கட்ட முடிச்சு. ஆனா அந்த ஓலை குடிசை தான் நீ பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. இது ஒரு கதை தான். இதுல நிறைய காரியங்கள் இருக்கு.
இன்னைக்கு கத்தருக்காய் கொடுக்கும்போது பரலோக ராஜ்யத்தில் நம்ம சேர்த்து விடுவோம். இந்த தமிழ்நாட்டில் கேபி பாலாவா பாருங்க, அவங்க ஒரு சாதாரண ஒரு மனுஷன். கேபி வைத்தியத ஒரு பாலா, சரி, அதெல்லாம் கரெக்டாக பிடிச்சி வச்சுக்கிறாங்க. பாருங்க, அவன் தனக்கு இல்லாம என்ன பண்ணனா ஏழைங்களுக்கு வீடுலாம் கட்டிக்கிறான். ரட்சிக்கப்படாத ஒரு மனிதன், ஆண்டவர் பற்றி தெரியாத ஒரு மனிதன். அவனுடைய ஆசை, அவங்க அப்பா பெட்ரோல் டேங்க்ல வேலை செஞ்சாங்க, அவங்க அம்மா வந்து கவரிங் நகை ஏதோ சேல் பண்ணிருந்தாங்க. ஒரு சாதாரண ஒரு மனிதன், ரட்சிக்கப்படாத ஒரு மனிதன். அவங்க கடவுளுக்காக செய்யணும், ஆண்டவருக்காக செய்யணும், ஒரு சேவை செய்யணும்னு ஒரு மனப்பான்மை. பாருங்க, அப்படிப்பட்ட நல்லவங்க இருக்கிறாங்க. நம்ம யாரும் வந்து தவறான ஒரு எடையை போட முடியும். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் பாருங்க, இன்னைக்கு கூட அவன் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலே கட்டிருக்கிறான். நிறைய பேருக்கு நிறைய உதவிகளை செஞ்சிருக்காங்க. கர்த்தர் ஆண்டவர் நம்ம என்ன பண்ணலாம், உயர்த்துவார். இதுக்குள்ள நம்ம கூட நிறைய செய்யறோம், கர்த்தர் நம்ம என்ன பண்ணுவாரு, உயர்த்துவார். ஆண்டவர் பரலோகத்தில் அவங்க ஒரு வீட்டை சேர்த்து வைக்கிறார். ஒருவேளை ரட்சிக்கப்படாத ஒரு மனிதன் அவன் செய்யறானா, நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகு பரலோகத்தில் நம்முடைய பொக்கிஷத்தை நாம் சேர்த்து வைக்க வேண்டும். நம்முடைய பொக்கிஷம் எங்க, நமக்கு நம்முடைய பொக்கிஷம் எங்க இருக்குதோ அங்கே உங்களுடைய நிலையம் இருக்கும். பூமியில இருந்து பூமியில தான் இருக்கான், உலகத்துக்கு மேல உலகத்துக்கு மேல தான் இருக்கான். நம்ம பொக்கிஷம் எங்க இருக்கு, வாசிய பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரட்சகரை வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்குது. அங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகரை நாம் என்ன பண்ணோம், எதிர்பார்த்து கொண்டிருப்போம். இந்த உலகத்துல நமக்கு டெம்பரவரி தான். இந்த உலகத்துல நமக்கு நிரந்தரம் கிடையாது. இந்த உலகத்துல நமக்கு நிரந்தரம் கிடையாது. ஆனா நம்முடைய குடியிருப்பு பரலோகத்துல உண்டு. என்னைக்காவது ஒரு நாளைக்கு நீங்க யோசித்து பார்த்தீங்களா, அந்த பரலோகத்தை வீட்டை கட்டுவதற்கு, பரலோகத்துக்கு போவதற்கு நீ என்ன முயற்சி செய்தாய்? பேர் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கணும். உன் பேர் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கணும். நீ செய்ய தர்மங்கள் எல்லாம் பல பரலோகத்தில் உண்டு. நீ எப்படிப்பட்ட தர்மங்களை செய்து கொண்டிருக்கிறாய், எப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாய், அதை யோசித்து கேட்கிறாய். நம்முடைய பலன் பரலோகத்துக்கு, நம்முடைய வீடு பரலோகத்தில் இருக்குது. நம்முடைய குடியிருப்பு எங்க இருக்குது, பரலோகத்துக்கு. சவுல் அதுதான் சொல்றாரு, கிறிஸ்துவுக்காக நான் என்ன பண்ணேன், எல்லாத்தையும் நான் இழந்துட்டேன் அப்படின்னு சொல்றேன். கிறிஸ்துக்காக எல்லாத்தையும் இழந்து என்ன பண்ண, அவர் சுவிசேஷத்தை அறிவிச்சு சொல்றார். நீங்க நம்ம அப்படி சொல்ல முடியுமா? அவர் ஒரு நாளைக்கு வருவார், ஒரு நாளைக்கு வருவார், நியாயத்திற்பார். இந்த நியாயத்திற்கு நாட்களை நம்ம கணக்கு ஒப்பிக்க வேண்டும். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. பரலோகத்தில் சேர்த்து வைக்க அங்க ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். எபிரேயருக்கு 11ஆம் அதிகாரம் 19ஆவது 10ஆவது வசனம். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்களுக்குள்ளான நகரத்துக்கு காத்திருந்தான். தேவன் தமக்காக உண்டாக்கின அஸ்திபாரங்கள் நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். அதுக்கு மேல வசனம் படிங்க, 9ஆவது வசனம். விசுவாசத்தினாலே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டு இந்த தேசத்திலே பரதேசியை போல வாழ்ந்து கொண்டிருந்தார். அந்த வாக்குத்தத்தத்தை உங்கள் சுதந்திரவாளியாக ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்கள் இருந்தார். இப்ப படிங்க. ஏனெனில் தேவன் கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்களுக்குள்ளாக நகரத்திற்கு அவன் காத்திருந்தான். பரலோகத்துல ஒரு பெரிய அஸ்திபாரமான ஒரு கூடாரத்தை ஆண்டவர் கட்டி வைத்திருக்கிறார். அந்த கூடாரத்தை நான் போவதற்காக ஆபிரகாம் என்ன பண்ணானா, காத்து கொண்டு இருந்தார். இந்த பூமியிலே இந்த உலகத்திலே நீங்க வாழும் பொழுது பரதேசியாக நீங்க வாழ்ந்தீங்கன்னா, ஆண்டவருக்காக எல்லாமே இழந்தீங்கன்னா, கர்த்தர் உங்களுக்கு என்ன பண்ணுவான், அந்த வீட்டுக்காக அவன் காத்து கொண்டு இருந்தான். நம்ம பரதேசி பார்த்து ஒண்ணு இல்லாத பார்த்து நம்ம தேடி எல்லாம் செய்யறோம். நடு ரோட்ல ஒரு பிச்சைக்காரன் பார்த்து அவனை தேடி போட்டோம் நம்ம. அப்படிப்பட்ட பரலோகத்துல அந்த பூமியில பரதேசியாக வாழ்ந்தவர்கள், எல்லாத்தையும் இழந்தவர்கள், ஆண்டவருக்காக பிறந்தவர்கள், எல்லாத்தையும் ஆண்டவருக்காக இழந்தவர்கள், அவங்க என்ன பண்றாங்களா, இங்கே அந்த அஸ்திபாரமான ஒரு ஆண்டவர் நமக்காக ஒரு கூடாரத்தை அங்க கட்டி வச்சிருக்கிறார். அங்க நமக்காக ஒரு பரலோகத்துல ஒரு நகரத்தை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். ஒரு பரலோகம் நமக்காக காத்திருக்கிறது.
அங்க நம்ம கைவேலை இல்லாத ஒரு வீடு ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிறார். அந்த பரலோக ராஜ்யத்துக்கு நீங்க பிரவேசிக்க போவது என்னத்தை நீங்க செய்து வைக்கிறீங்க? அதுக்கு ஆண்டவர் நமக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். ஒரு பாட்டு கூட ஒண்ணு தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டார்கள். என்னது? தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டார்கள். இந்த உலகத்துல ஆண்டவர் உங்க தங்கத்தை வெளியே எதையும் கேட்கல. என்னத்தை கேட்கிறாரு? உங்களுடைய உள்ளத்தை பரலோகத்துல நமக்காக பெரிய ஆண்டவர் ஒரு வீட்டை கட்டி வச்சிருக்காங்க. அந்த அஸ்திபாரமான நகரத்துக்கு நம்ம செல்ல வேண்டும். யோவான் சாமி பார்த்தீங்கன்னா உலகத்திலே வாழும்போது இயேசு கிறிஸ்து அவர் முன்னோடியாகத்தான் வாழ்ந்தார். இயேசு கிறிஸ்துக்கு அவர் ஞானஸ்தானத்தை கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவருடைய வாழ்க்கை நீங்க பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு உடையை தான் கருத்து கொண்டிருந்தார். ஒரு ஒட்டக உடை. என்னோட ஒட்டக மயிலையும் காட்டு தேனும் என்ன பண்ணாரு? எளிமையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். சாதாரண ஒரு வாழ்க்கை வந்தார். கொஞ்சம் வாழ்க்கை வரலன்னா நம்மளுடைய ஸ்டைல மாறி போகும். உலகம் கூடாது. உலகத்தில் நம்ம வாழ்க்கை அப்படிதான் இருக்கும். பாருங்க, யோவான் சாமி என்ன பண்ணாரு? மனதிரத்துல ஒரு அநேகருக்கு பெரிய பெரிய அற்புதம் செஞ்சு எத்தனை மக்களுக்கு என்ன பண்ணாரு? ஞானஸ்தானத்துக்கு பாவத்தை மன்னித்து ஒரு ஞானஸ்தானத்தை எடுத்துக்கொண்டார். நிறைய பேர் அவர்கிட்ட ரட்சிக்கப்பட்டார். யூத ஜனங்கள் இயேசு கிறிஸ்து அவர்கிட்ட வந்து தான் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அவர் சொல்றாரு, உன்னை பாதரட்சை அவிழ்ப்பதற்கு நான் தகுதி இல்லை அப்படின்னு சொல்றாரு. சாதாரண ஒரு உடை, சாதாரண ஒரு உடையை வாழ்க்கை. நீங்க நம்ம அப்படி இருக்கிறோமா? நீங்க எவ்வளவுதான் வந்தாலும் நமக்கு என்ன பண்ணல? சந்தோஷம் கொடுக்க முடியும். இதுதான் சொல்றாரு. அந்த 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 மனிதன் அந்த பொக்கிஷத்தை கண்ட உடனே மறைத்து வைத்து சந்தோஷப்பட்டு தனக்கு முன்னாடி எல்லாத்தையும் விட்டு அவன் வாங்கினான். பரலோக ரட்சிப்பை அவன் வாங்கினான் என்று சொல்லப்பட்டிருக்கு. எனக்காக இந்த பூமியில இருக்க வீடு இல்லை, இந்த பூமியில எனக்கு சொந்தம் இல்லை, இந்த பூமியில எனக்கு எதுவுமே இல்லை. ஆனா பரலோகத்துல இருக்க நித்தியமான ஒரு வீடு ஆண்டவர் எனக்காக கட்டி வைத்து இருக்கிறார். அந்த பரலோக ராஜ்யத்துக்கு நீங்கள் பிரவேசத்துக்கு முயற்சி பண்ணுங்க. அதனால எழுதுவதற்கு உதவி செய்ய கர்த்தர் ஆண்டவர் என்ன போறான்? ஆசீர்வதிப்பார். எபிரேயர் 10:32 முந்தின நாட்களில் நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில் உபத்திரவங்களாகிய மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்கள். நிந்தைகளாலும் உபத்திரவங்களாலும் நீங்கள் வேடிக்கை பார்க்கப்படாமல் அப்படியே நடத்தப்பட்டவர்களுக்கு பங்காளிகளுமானீர்கள். 34 வசனம். நான் கட்டப்பட்டிருக்கையில் நீங்கள் என்னை குறித்து பரிதபித்ததும் அன்றி பரலோகத்திலே அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டு என்று அறிந்து உங்கள் ஆஸ்திகளை சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தீர்கள். பரலோகத்தில் எனக்கு சுதந்திரம் உண்டு. இந்த பூமியில எனக்கு சுதந்திரம் கிடையாது. இந்த பூமியில எனக்கு எதுவுமே சொத்து எதுவுமே கிடையாது. பரலோகத்துல எனக்காக ஆண்டவர் என்ன பண்ணிக்கிறாரு? ஒரு சுதந்திரத்தை வைத்திருக்கிறாரு. அந்த சுதந்திரத்துக்கு நான் என்ன பண்ணா? போராட வேண்டும். அந்த சுதந்திரத்துக்கு போராட வேண்டும் என்று சொல்றேன். இங்க வசனத்தை வாசிக்கும் போது நான் கட்டப்பட்டிருக்கேன், நீங்கள் என்னை குறித்து பரிதபித்ததும் அன்றி பரலோகத்தில் அதிக மேன்மை நிலையுள்ள சுதந்திரம் உங்களுக்கு உண்டு என்று அறிந்து உங்கள் ஆஸ்திகளை சந்தோஷமாய் கொள்ளையிட்டு கொடுத்தீர்கள். சந்தோஷமா கொள்ளையிட்டு கொடுங்க, மற்றவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. கீழே 37 வசனத்தை வாசிக்கும் போது என்ன சொல்றாரு? வருகிறார், இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், அவர் தாமதம் பண்ண மாட்டார். நியாயத்திற்கு சொல்லப்பட்டது. நம்ம ஏகம் பண்ணும்போது முதலாவது நம் பேர் கிரிக்கப்படாம பரலோகத்தில் இருக்கிறோம். இரண்டாவது நம்முடைய வாழ்க்கை நம்முடைய பலன் இந்த பூமியில கிடையாது, பரலோகத்தில் நீங்க சேர்த்து வைக்கணும். மூன்றாவது உங்களுக்கு பரலோகத்துல ஒரு வீடு உண்டு. அந்த அப்படிப்பட்ட அந்த வீட்டிலே நீங்க பிரவேசிக்க வேண்டும். நான்காவது இந்த உலகத்திலே பரலோகத்துல உங்களுக்கு என்ன உண்டு? சுதந்திரம் உண்டு. அப்ப இந்த பூமியில நீங்க என்ன பண்ண? இந்த பூமியில நீங்க வெறுத்தாதான் அந்த பரலோகத்துக்கு நீங்க போக முடியும். 34 வருஷத்துக்கு 33 வருஷம் வாசிக்கலாம். நிந்தைகளும் உபத்திரங்களும் நீங்கள் வேடிக்கையாக்கப்பட்டதுமான அப்படி நடத்தப்பட்டுள்ள பங்காளிகள் மாற்றுவீர்கள். நான் கட்டப்பட்டு இருக்கையில் சொல்றோம், நான் கட்டப்பட்டு இருக்கையில் என்னை குறித்து நீங்க பரிதபிக்க வேண்டாம். அவ்வளவு பரிதோப்பனா அவனுக்கு உலகத்தில் வாழ்வது அவன் ஒன்றுமே சேர்த்து வைக்கிறீங்க. அவன் கடைசியில என்ன எடுத்து போனா தெரியுமா? கடைசியில ஒரே ஒரு பைபிள் மட்டும் அவர் எடுத்து போனார். அந்த நிருபங்களை அவர் எழுதிட்டு இந்த நிருபத்தை அவர் கொண்டு போனார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு மனிதன் நான் சொல்கிறார், இந்த உலகத்துல எல்லாத்தையும் வெறுத்து பரலோகத்துல உங்களுக்கு என்ன உண்டு?
சுதந்திரம் உண்டு. அந்த பரலோகத்துல எனக்கு சுதந்திரம் உண்டு, மேன்மை உண்டு. அங்க நான் மேன்மை அடைய வேண்டாம், அங்க எனக்காக ஒரு சுதந்திரம் இருக்குது. அங்க என்ன பண்ண எனக்கு வேண்டும் சொல்லி கேளுங்க. அன்று நமக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுக்கிறார். யாக்கோபு ஏசாவு பாருங்க. ஏசா தன்னுடைய அந்த புத்திர சுதந்திரத்தை என்ன பண்ணான்? அலட்சியம் பண்ணிட்டான். முதல் பாகம், முதல் புத்திர சுகாதார பாகம் யாருக்கு கொடுக்கணும்? ஈசாக்கு தான் கொடுக்கணும். ஆனா அவன் என்ன பண்ணான்? அலட்சியம் பண்ணிட்டான். நீங்க நம்ம பரலோகத்தை அலட்சியம் பண்றோமா? பரலோக ராஜ்யத்துல என் பேர் எழுதப்பட்டிருக்கா, கிறுக்கப்பட்டிருக்கா, அங்க பலன் சேர்த்து வச்சிருக்கா, அங்க எனக்கு உண்டா? நீ யோசித்து பாருங்க. ஏசா வெறுத்துட்டான், அவன் அலட்சியம் பண்ணிட்டான். ஆனா யாக்கோபு என்ன பண்ணான்? என்ன பண்ணாலும் சரி, அதை முயற்சி பண்ணி தந்திரமாக இருந்தாலும் சரி, எப்படியாவது இருந்தாலும் சரி, பரலோகத்துக்கு இந்த புத்திர சுகாதார பாத்திரம் வேண்டும்னு சொல்லி அவன் அடம்பிடித்தான். அவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். வேதத்திலே முதல் பெயர் யார் எழுதப்பட்டிருக்கணும்? ஏசாதான் எழுதப்பட்டிருக்கணும். ஆனால் யார் பேர் எழுதப்பட்டது? யாக்கோபு பேர் எழுதப்பட்டது. யாக்கோபு இன்னைக்கு நம்ம ஜெபிக்கிறோம் இல்லையா? யாக்கோபை ஆசீர்வதித்த தேவன் என்னை ஆசீர்வதித்தார். ஏசாவை ஆண்டவர் ஆசீர்வதித்தார், யாக்கோபை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஏசாவை ஆண்டவர் வெறுத்தார். ஒரு கூழுக்காக, போஜனத்துக்காக தன்னை அவன் அர்ப்பணித்து விட்டான், ஆசைப்பட்டான், எல்லாத்தையும் விட்டுட்டான். நரக அவன் பேர் அங்க எழுதப்படல. கடைசியாக வந்தான், அப்பா கிட்ட வந்து கேட்கறான். அப்பா கிட்ட கேட்கறது என்ன சொன்னாரு? ஒன்றும் இல்லைன்ட்டு, ஒரு ஆசீர்வாதம் ஒன்னாவது கொடுப்பான்னு கேட்கறாரு. கடைசி நம்ம நிலைமை அப்படிதான் இருக்கும். பரிதபிக்கப்பட்ட ஒரு நிலைமை தான், நரகத்துக்கு போற ஒரு நிலைமை தான் வரும். எவ்வளவுதான் சத்தியத்தை கேட்டு நீங்கள் கீழ்ப்படியாம போனீங்கன்னா கண்டிப்பாக என்ன பண்ண மாட்டீங்க? பரலோகம் போக முடியாது. யாக்கோபு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். ஏசா இந்த உலகத்தை வெறுத்தான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். நம்ம உலகத்துல பரதேசிகளா இருக்கலாம், இந்த உலகத்துல நம்ம ஒன்று சேர்க்காம இருக்கலாம். பரலோகத்துல நமக்காக தேவன் நமக்கு ஒரு சுதந்திரம் வைத்திருக்கிறார். அந்த சுதந்திரத்துக்கு நீங்க போராடணும். அப்படிப்பட்ட அந்த சுதந்திரத்துக்கு நீங்க போராடினாதான் கர்த்தருடைய வாழ்க்கையை நம்ம ஆண்டவர் ஆசீர்வதித்தார். கொஞ்சம் பேர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியாரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தாலே தெளிக்கப்படுவதற்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கும் இருக்கிறது கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகிறது. நம்ம இந்த உலகத்துல பரதேசியாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நம்ம எதை கொண்டு வந்ததில்லை, எதை கொண்டு போவதில்லை. நிர்வாணமா வந்தா நிர்வாணமா போவோம். ஆனா அந்த உலகத்துக்கு நம்ம என்னன்னா பாடுபடுறோம் பாருங்க. அதைத்தான் சொல்றாரு, ஆண்டவருடைய ரத்தத்தினாலே நீங்க தெளிக்கப்பட்டவர்கள். ஆனால் கீழே நீங்க வாசித்து வந்தீங்கன்னா 4ஆம் வசனம் 5ஆம் வசனம். அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கிறதினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாதுமாகிய சுதந்திரமாக்கியது ஏதுவான ஜீவன் உள்ள நம்பிக்கை உண்டாக்கும்படி தமது மிகுந்த இரத்தத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெபித்தார். ஜீவனுள்ள நம்பிக்கை என்ன சொல்றாரு? உண்டாக்கும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படி நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்திருக்கிறார். ஆண்டவர் நம்மை உருவாக்கி இருக்கிறார். ஆண்டவர் நம்மை இந்த உலகத்திலே வாழ்கிற நாட்களிலே நம்ம பரதேசியாக இருந்தாலும் சரி, நம்ம மரித்து பிறகு அழியாத ஒரு மாசத்துல வாழ்வாங்க. ஆண்டவர் நமக்கு ஒரு சுதந்திரமாக ஒரு தேசத்திலே நம்ம வாழ்கிற நாட்களிலே நம்ம ஆண்டவர் மேல ஜீவனோட மேல நீங்க நம்பிக்கை வைக்கணும். அடுத்த வருஷத்துல நீங்க வாசிக்கும் போது கடைசி காலத்தில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆயத்தமாகப்பட்ட ரட்சிப்பிக்கிற விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினால காக்கப்படுகிற உங்கள் அந்த சுதந்திரம் பரலோகத்திலே வைக்கப்பட்டது. பரலோகத்தில் நமக்கு சுதந்திரம். அங்க நம்முடைய சுதந்திரம் எப்படி இருக்கும்? அங்க நம்ம எப்படி இருப்போம்? நரகத்துக்கு போனீங்கன்னா ரொம்ப வேதனை. பரலோகத்துல நமக்கு சுதந்திரம் வைக்கப்பட்டது. அது எப்படிப்பட்டது? தேவனுடைய பலத்தினால் காக்கப்பட்டிருக்குது. உங்களுக்காக அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்குது. யாருக்கு வைக்கப்பட்டிருக்குது? ரட்சிப்புக்கு ஏதுவாய் விசுவாசத்தை கொண்டு. ரட்சிப்புக்கு ஏதுவாய் விசுவாசத்தை கொண்டு இந்த ரட்சிப்பை நீங்க பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இந்த ரட்சிப்பு விலையேறப்பட்டது. ஆட்டுக்குட்டி ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட அந்த ரட்சிப்பு ரொம்ப முக்கியம். மனிதன் அந்த புதையை கண்ட பிறகு தன்னையே அர்ப்பணித்தான், எல்லாத்தையும் விற்று அதை வாங்கினான்னு சொல்லப்பட்டது. தன்னை விற்று அதை வாங்கின பிறகு அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்பதான் நம்ம
பரலோகத்துல தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம என்ன பண்ணோம்? நிலம் இயேசு கிறிஸ்து. அது உள்ள பொக்கிஷம் யாரு? ரட்சிப்பு. நிலத்தை நம்ம வாங்கிக்கிறோம். ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனா போக 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 நம்முடைய வாழ்க்கை அந்த ரட்சிப்பு பாதுகாப்பா வைக்கிறார். விலையேறப்பட்ட ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பு ஆண்டவர் நமக்கு விலைகளையே கொடுத்திருக்கிறார். இந்த ரட்சிப்பு ஆண்டவர் நமக்காக தன் ஜீவனை கொடுத்திருக்கிறார். அதை கொடுத்ததுனால தான் உங்களுடைய பேர் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் கொடுத்ததுனால தான் இந்த உலகத்துல உங்களை பலன் பரலோகத்தில் இருக்குது. அவர் கொடுத்ததுனால தான் பரலோகத்தில் நமக்கு நித்தியமான ஒரு வீடு இருக்குது. அவர் கொடுத்ததுனால தான் நமக்கு சுதந்திரம் பரலோகத்தில் இருக்குது. ஆண்டவர் சுதந்திரமா இருக்கும். 24 வருஷம் ஆண்டவர் நம்ம என்ன பண்ணுவோம்? சொந்தத்தை கொண்டே இருப்போம். நம்ம அப்படி இருக்கிறோம். கடைசியாக இந்த பொக்கிஷம், 5வது பொக்கிஷம், இந்த 4-5 காரியங்களை நீங்க உண்மையா இருந்தீங்கன்னா, அங்க நீங்க சேர்த்து வச்சீங்கன்னா, அங்க ஆண்டவர் உங்களை என்ன பண்ணலாம்? ஆசீர்வதிப்பார். சீக்கிரமா வாசிங்க. பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்கள் சேர்த்து வைக்க வேண்டாம். இங்க பூச்சியும் துருவும் சேர்ந்து அவைகளை கெடுக்கும். இங்க திருடர்கள் கண்ணை விட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைங்கள். அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதில்லை. அங்கே திருடர் கண்ணை விட்டு திருடுவதில்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமே இருக்கும். பூமியிலே உங்களை பொக்கிஷம் சேர்த்து வச்சீங்கன்னா நீங்க நரகத்துக்கு போவீங்க. சிம்பிள். சொத்துக்கு அதிகமா நீங்க நிறைய கோடிக்கணக்கில் சொத்து சேர்த்து வைக்கிறாங்க. கோடிக்கணக்கான கோல்டு ரேட் எங்கேயே போயிட்டு சேர்த்து வைக்கிறாங்க. பரலோகத்தில் நீங்க கொண்டு போக முடியாது. பரலோகத்தில் நீங்க கொண்டு போகவே முடியாது. பரலோகத்தில் உங்க பொக்கிஷங்கள் சேர்த்து வைங்க. அங்கே பூச்சியும் திரும்பும் கெடுக்கிறதில்லை. அங்கே திருடர் கண்ணாகட்டு திரும்பும். உங்க பேர் பரலோகத்துச்சுன்னா யாரும் கூட முடியும். உங்களுடைய பலன் பரலோகத்துச்சுன்னா யாரும் கூட முடியும். உங்க வீடு பரலோகத்துச்சுன்னா, பரலோகத்துக்காக நீங்க வீட்டை சம்பாதிச்சுன்னா, பரலோகத்துக்காக நீங்க சேர்த்து வச்சுன்னா, பரலோகத்துல என் வீடு வேணும் ஆண்டவரே, பரலோக ராஜ்யத்துக்காக செல்லணும் ஆண்டவர் நீங்க ஆசைப்பட்டு பரலோகத்துல இந்த பூமிக்குரிய புராணங்களை அழித்து போயிடும். என் வீடு பரலோகத்துல இருக்கு ஆண்டவரே. இந்த உலகத்துல நான் பரதேசியா இருக்கலாம், திக்கற்றவர்கள், அனாதையா இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம் ஆண்டவரே. எனக்கு பரலோகத்துல ஒரு வீடு இருக்குன்னு சொல்லி இந்த உலகத்துல எல்லாத்தையும் இழந்தவர்கள் பரலோக ராஜ்யத்துக்கு ஒரு வீட்டை ஆண்டவர் நமக்காக கட்டி வைத்திருக்கிறார். கடைசியாக நீங்க வாசிக்கும் போல உங்களுக்கு சுதந்திரம் உண்டு. இந்த பொக்கிஷம் கடைசியில இந்த பொக்கிஷம் எங்க இருக்கு? வேறுபட்ட பொக்கிஷம். என்னது? உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ என்ன பொக்கிஷம்? பொக்கிஷம் என்ன பொக்கிஷம்? என்ன பொக்கிஷம் சொல்லுங்க. பொக்கிஷம் ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பை நீங்க எழுந்து போகணும். ரட்சிக்கப்பட்டவர்கள் பிறகு நம்ம ஆர்வமா இருப்போம். போக 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 நம்ம ரட்சிப்பு எழுந்துட்டு இருக்கோம். அந்த ரட்சிப்பினுடைய பொக்கிஷத்தை வாங்கணும்னா அந்த நிலத்தை நீங்க வாங்கணும். ஓனர்கிட்ட போயிட்டு அந்த நிலத்தை வாங்கினா என்ன பண்ண முடியாது? அந்த பொக்கிஷத்தை எடுக்க முடியும். இயேசு கிறிஸ்து நீங்க வாங்கினா 2வது என்ன பண்ணலாம்? பொக்கிஷத்தை எடுக்க முடியும். நேரம் போயிட்டு ஒரு லேண்ட்ல ஒரு பொக்கிஷம் ஒரு புதையல் எடுத்து கொடுன்னு சொன்னா கொடுக்க மாட்டான். அவனுக்கு ஓனர் கொடுக்க மாட்டான். ஓனர் என்ன பண்ணுவான்? எடுத்து வேலைச்சுவான். அதனால என்ன பண்ணுவான்? அதுக்குள்ள எல்லாம் பிரித்து அந்த பொக்கிஷத்தை வாங்கினான். அந்த பொக்கிஷம் என்ன பொக்கிஷம்? ரட்சிப்பு ரொம்ப முக்கியம். வெண்வஸ்திரம் தரிக்கப்பட்ட சுத்தமான ஒரு வஸ்திரம். இந்த ரட்சிப்பு நீங்க வாங்கிருக்கீங்களா? ஆண்டவர் வேறுபட்ட இந்த ரட்சிப்பு இலவசமா கொடுக்கிறார். ஆண்டவர் இன்றையே ரட்சிப்பினால் இன்றையே ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்க. இப்போதே இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். இப்போதே நீங்க தாமதிக்காதீங்க. நியாயத்திற்கு உண்டு இந்த ரட்சிப்பை நீங்க பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்றார். அதுதான் யோவான் சாமியார் சொல்றார். ரட்சிக்கப்படுது, பாவத்தை அறிக்கையிட்டு ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்க. இன்றைக்கே உங்களுக்கு ரட்சிப்பினால் உங்க பொக்கிஷம் எங்க இருக்குதுன்னு கேட்கிறார். உங்க இதயமாக்கத்தான். இந்த பூமியில இருந்துச்சுன்னா உங்க இதயம் அங்க இருக்கு. உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள். பழமையான போதாத பணப்பைகளையும் குறையாத பொக்கிஷத்தையும் பரலோகத்திலே உங்களுக்கு சம்பாதித்து வையுங்கள். அங்கே திருடனும் அணுகிறதும் இல்லை, பூச்சியும் திருடுகிறது. உங்களுக்கு உள்ளவர்களை எல்லாம் விட்டு பிச்சை கொடுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. எல்லா சொத்துக்களை விட்டு பிச்சை கொடுங்கள் என்று சொல்லுங்கள். ஏன் சொன்னால் ஒரு பழைய பொருளை நம்ம என்ன பண்றோம்? மக்களுக்கு பிச்சை கொடுக்க மாட்டோம். பழைய ஒரு துணிமணியா பிச்சை கொடுக்க மாட்டோம். ஒரு பொருள் வாங்கினா 1 வருஷம் தான் வச்சிருக்கணுமா? பழைய பொருள் அது திரும்ப மக்களுக்கு கொடுக்கணுமா? நம்ம கொடுக்கணுமா? பழைய பொருள் நம்மளால கொடுக்க முடியல. அப்புறம் எங்க நமக்கு உள்ளதை விட்டு நம்ம கொடுக்க போறோம்? தியாகம் பண்ணுங்க. அதுதான் சொல்றது. ஒரு பணப்பைகளையும் குறையாத பொக்கிஷங்களையும் பரலோக
வேண்டும். பரலோகத்துல உங்களுக்கு அன்பு இருக்க வேண்டும். பரலோகத்துல உங்களுக்கு என்ன இருக்க வேண்டும்? அந்த ஆவியின் கனிகள் அங்க இருக்கணும். ஆவியின் கனி அன்பு, சமாதானம், நீதி, தைரியம் இருக்கணும். குறிப்பிட்ட பிரமாணங்கள் வேற ஒன்று கிடையாது. அப்ப இந்த பொக்கிஷத்தை நீ பரலோகத்தை சேர்த்து வைக்கிறீங்களா இல்ல பூலோகத்தை சேர்த்து வைக்கிறீங்களா? அப்படி இல்லைன்னா உங்களுக்கு சொத்து அதிகமா இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ண விட்டு விட்டு நரித்திற்கு கொடுங்க. லூக்கா 16:9. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் வாழும் பொழுது உங்கள் நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்ள வருவார் அநீதியான உலக பொருள்களை உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதிங்கள். நீங்கள் சாகும்போது எண்ணத்தை கொண்டு போகிறீர்கள் என்று கேட்கிறார். நீங்கள் மரித்த பிறகு நீங்கள் அநீதியான இந்த உலகத்தில் நீங்கள் மரித்த பிறகு எண்ணத்தை கொண்டு போக முடியும். இந்த உலகத்தில் அநீதியான உலகம், இந்த உலகத்தில் நித்தியமான வீடுகளை நீங்க ஏற்றுக்கொள்ளும்படிக்கு நித்தியமான வீடு நம்ம பரலோகத்தில் உண்டு. அந்த பரலோகத்தில் என்றைக்காவது ஒரு நாளைக்கு நம்ம யோசித்து பார்த்து கொண்டு இருக்கிறோமா? ஐயோ நான் பரலோகத்துக்கு போகணும், அங்க எட்டர்னல் லைஃப், அங்க கடைசி வரைக்கும் பரலோகத்துல நம்ம நித்தியமாக இருப்பான், நான் ஆண்டவரோட கூட இருப்பான், ஆண்டவருடைய ராஜ்யத்துல சுதந்திரத்தை கொண்டு இருப்பான், ஆண்டவருக்கு அங்க பர்மிஷன் கொடுப்பாரு. அங்க பரலோகத்துல எனக்காக ஒரு பெரிய பொக்கிஷத்தை சேர்த்து வைத்திருக்கிறார். அந்த பொக்கிஷத்துக்கு நீங்க என்னைக்காவது ட்ரை பண்ணிருக்கீங்களா? என்னைக்காவது நம்மளால முயற்சி பண்ணிருக்குமா? அழிந்து போகிற இந்த சரீரத்துக்கு நம்ம அழகுபடுத்துகிறோம். அழிந்து போகிற இந்த சரீரத்தை குறித்து நம்ம கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். அழிந்து போகிற இந்த உலகத்தை குறித்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். அழிந்து போகிற இந்த பொண்ணு பொருளுக்கு கலந்து கொண்டிருக்கிறோம். உன்னுடைய நண்பன் ரட்சிக்கப்படாம இருக்கிறானே, நீ அன்னைக்காவது ஒரு நாளைக்கு யோசித்து இருக்கிறியா? என்னைக்காவது ஒரு நாளைக்கு கவலைப்பட்டு இருக்கிறியா? அநீதியான இந்த உலக பொருளை நீங்க சம்பாதிக்க உங்க சிநேகிதனை நீங்க சம்பாதிச்சிருக்கிறீங்களா? அழிந்து போகிற ஆத்மா, நரகத்துக்கு போற ஆத்மா, ஆண்டவருக்கு பிரியமில்லாத வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆத்மா. என் பேர் பரலோகத்தில் இருக்குது, என்னுடைய பலன் பரலோகத்தில் இருக்கு, எனக்கு ஒரு வீடு வச்சிருக்கிற, எனக்கு ஒரு சுதந்திரம் வச்சிருக்கிற, எனக்கு ஒரு பொக்கிஷத்தை வச்சிருக்கிற. ஆனா என்னுடைய கூட இருக்கிற நண்பனை நீ என்னைக்காவது யோசித்திருக்கிறியா? அடிக்கடி சொல்ற ஒரு வார்த்தை, நான் என் வீட்டாலும் ஆண்டவர்கிட்ட கேளு. நான் இந்த உலகத்துல அழிந்து போகிற இந்த பொருளுக்காக எவ்வளவு கஷ்டப்படுறோம், அழிந்து போகிற ஆத்து மக்களுக்காக நான் என்னைக்காவது சுவிசேஷம் சொல்லி இருக்கிறேன். உறவுகள் நான் மட்டும் பரலோகம் போக நினைக்கிறேன், நான் மட்டும் பரிசுத்தமா வாழணும்னு நினைக்கிறேன். என்னோட கூட இந்த உலகத்துல அழிந்து கொண்டிருக்கிற ஆத்ம மக்களுக்காக நீ என்னைக்காவது ஒரு நாளைக்கு கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறியா? அநீதியான இந்த உலகத்துல, அநீதி உள்ள உலகத்துல, கொள்ளாத இந்த உலகத்துல உலகத்தை சிநேகத்தை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறீர்களா? அந்த நண்பர்கள் பரலோகத்து ராஜ்யத்துக்கு போகணும் இல்லையா? என்னைக்காவது இயேசுடைய ரட்சிப்பை பத்தி சொல்லியிருக்கிறியா? என்னைக்காவது பரலோகத்துல ஆண்டுடைய ராஜ்யம் இருக்குதுன்னு சொல்லிருக்கியா? நீ அப்படி சொன்னா கண்டிப்பாக அந்த ஆண்டு ஒண்ணு ஆசீர்வதிப்பார். இதுதான் நம்முடைய பொக்கிஷம். நம்முடைய பொக்கிஷம் அழிந்து போகிற ஆத்ம மக்கள் அவ்வளவு பேர் ரட்சிக்கப்பட்டு நீங்க மனம் திரும்பி ஆண்டவருக்காக பின்வாங்கி கொண்டிருக்கிறார்கள். சத்தியத்தை கேட்டு உணராமல் இருக்கிறார்கள். ஆண்டவர் நிறைய ஊமைகளை சொல்லியிருக்கிறார், நினைக்கிற ஊமையை சொல்லிக்கிறார், கடுகு விதையை சொல்லிக்கிறார், முத்துக்களை சொல்லிக்கிறார், பிரதான மீன்களை பற்றி சொல்லிக்கிறார், நிறைய ஊமைகளை சொல்லியிருக்கிறார். ஏன் சொன்னா நீங்கள் மனம் திரும்ப வேண்டும், நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். நீங்கள் மாறும் பொழுது, நீங்கள் சாகும் பொழுது எதையும் கொண்டு போகவே முடியாது. அல்லேலூயா, எதையும் கொண்டு போக முடியாது. கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக சுவிசேஷத்துக்காக பாடுபடுங்க. அவனுடைய வசனம் அப்படித்தான் சொல்லப்படுது. உங்களுடைய நண்பர்களுக்காக, அழிந்து போகிற நண்பர்களுக்காக, இந்த உலக பொருளுக்காக. இந்த வசனத்தை திரும்ப வாசிங்க. அடுத்த வசனம், அந்த வசனம் வாசிக்க அடுத்த வசனம் வாசி. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆண்டவர் தான் சொல்றார், இயேசுதான் சொல்கிறார். நீங்க வாழும்போது உங்கள் நித்தியமான வீடுகளை கொண்டு வரும்படி அநீதியான உலக பொருள்களால் சிநேகிதரை சம்பாதிங்க. அழிந்து போகிற ஆத்மாக்கள் அவங்க நீங்க சம்பாதிங்க, அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லுங்க. அப்ப அந்த உலகம் நமக்கு டெம்பரரி தான்பா, கொஞ்ச காலம் தான்பா, ஆனா பரலோகத்துல நமக்கு எண்டர்னல் லைஃப். அது கீழே சொல்றாரு, கொஞ்சத்திலே உண்மையுள்ளவன் அநேகத்தில் உண்மையுள்ளவனா இருந்தான். கொஞ்சத்திலே உண்மையா இருங்க, ஆண்டவர்களுக்கு கொடுக்கப்பட்ட காரியத்துல உண்மையுள்ளவனா இருங்க. கொஞ்சத்திலே நீ அநீதி உள்ளவனாக இருந்தா அநேகத்திலேயே அநீதி உள்ளவனா இருக்கு சொல்லப்படும். இன்னைக்கு நம்ம அப்படி இருக்கிறோமா? நீங்க ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க, ஆண்டவருக்கு கேளுங்க. ஆண்டவரே, நான் பொக்கிஷம் பரலோகத்தை சேர்த்து வைக்கிறேன். என்னுடைய ஆண்டவருக்காக நான் என்னுடைய இறுதி எங்க இருக்குது? உலகத்துல இருக்குதா, பூமியில இருக்குதா, பொருள் மேல இருக்குதா, எதனால இருக்கு? கொஞ்சம் யோசித்து பாருங்க. தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை சுமந்து கொள்வார். தன்னை வெறுத்து தான் சிலுவை சுமந்து கொள்வார். இயேசு கிறிஸ்து
நிறைய சொல்லுவோம் கிறிஸ்துவுக்கு பூ போல அப்படின்னு சொல்லுவோம். இல்லை இல்லை, உண்மையாகவே நீங்க வேதத்துக்கு படி பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவ பிள்ளைங்களுக்கு என்னது, பூவுக்கு பின்னாடி என்ன இருக்குது, முள்ளு இருக்குது, ஆடுகள் இருக்குது, உபத்திரம் இருக்குது. அதுதான் கிறிஸ்துவுடைய வாழ்க்கை. வாரணாசியில் இன்னைக்கு ஒரு ஒரு ஊழியக்காரர்கள் இன்னைக்கு என்ன பண்ணாங்க, நிறைய இடங்கள்ல இருக்குது நடக்குது. அங்க மட்டும் நிறைய இடத்துல நடக்குது. அப்படிப்பட்ட அழிந்து போகிற ஜனங்களுக்காக நம்ம என்ன பண்ண, அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். அவங்களுக்காக நீங்க ஜெபிக்கும் போது அங்க உங்களுக்கு பொக்கிஷம் இருக்கு. வாலிபன் ஓடி வரோம், என்ன கேட்கலாம், நான் பரலோகத்துல நான் போகணும், என்ன செய்ய கேட்கலாம். அதைத்தான் வெறுப்பு வாப்பான்னு சொல்றேன். ஆனால் வெறுக்க முடியல, இந்த உலகத்துல வெறுக்க முடியல. இந்த உலகத்துல ஆஸ்தி சொத்து இல்லாம வெறுக்க முடியல. அவன் என்ன பண்ணான், பின்வாங்கி போயிட்டான். ஆண்டவர்கிட்ட வந்து ஆசீர்வாதத்தை விட்டு போன ஒரே ஒரு வாலிபன் அவன் தான். நிறைய பேர் உள்ள ஆண்டவர்கிட்ட வந்து ஆசீர்வாதத்தை விட்டு கொண்டு போனார்கள். இவன் அவனுடைய விட்டு போக முடியல. நீதிமொழிகள் 18:28 வாசினா, தன் ஐஸ்வர்யத்தை வாசிக்க வேண்டாம், ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் விழுந்து போவான், தன்னுடைய பணத்தை நம்புகிறவன் விழுந்து போவான், தன்னுடைய உலகத்தை நம்புகிறவன் விழுந்து போயிடுவான் என்று சொல்லப்பட்டது. மத்தேயு 19:24 வாசிக்கினா, ஐஸ்வர்யன் பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாது. பணக்காரன் பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாது. அவனுடைய இறுதிய பணத்தினால்தான் இருக்கும், அதெல்லாம் அவன் பிரவேசிக்க முடியாதுன்னு சொல்லப்பட்டது. கடைசியாக நீங்க வாசிக்கினா லூக்கா 18 வாசிக்க வேண்டாம், 18:25 வாசிக்கினா, ஐஸ்வர்யன் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிப்பார்கள், ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைய வேண்டிய. இந்த அளவுக்கு பணக்காரன் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. எரேமியா 9:23 வாசிக்கினா, ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்டணும், இந்த உலகத்தை குறித்து மேன்மை பாராட்டணும், உங்களுக்கு இருக்கிற பொக்கிஷத்தை குறித்து மேன்மை பாராட்டணும். ஒன்னே ஒன்று, யாரை நீங்க மேன்மை பாராட்ட வேண்டும், கர்த்தரை குறித்து. இன்றைக்கு நான் மறித்தாலும் பரலோகத்தில் எனக்காக என் பேர் எழுதப்பட்டது. இன்றைக்கு நான் மறித்தாலும் பரலோகத்தில் என்ன பலம் இருக்குது. இன்றைக்கு நான் மறித்தாலும் பரலோகத்தில் எனக்காக ஆண்டவர் ஒரு வீட்டு, ஒரு அழகான ஒரு நித்தியமான ஒரு வீட்டை ஆண்டவர் கட்டி வைத்திருக்கிறார். இன்றைக்கு நான் மறித்து போனாலும் பரலோகத்தில் நான் எப்படி இருப்பேன், சுதந்திரமா இருப்பேன். பூலோகத்துல நம்ம எவ்வளவு பாடுபட்டாலும் சரி, பரலோகத்துல நான் இருப்பேன். கடைசியாக சொல்றாரு, பரலோக ராஜ்யத்துல சோற்று பூச்சியை திருடத்துல, அந்த திருடத்துல அது கண்ணமிட்டு யாரும் திருட மாட்டாங்க. கர்த்தர் என்ன பண்ணாரு, நமக்காக என்ன பண்ணாரு, ஆசீர்வதிப்பார். அந்த பையன் உண்மையா இருக்க, அந்த பையன் உண்மையா இருக்க, கர்த்தருடைய வாழ்க்கையில ஆண்டு என்ன பண்ணாரு, பெரிய ஆசீர்வாதம், நித்தியமான ஆசீர்வாதம் பரலோகத்தில் உண்டு. இந்த நித்தியமான பரலோகத்துல நமக்கு ஆசீர்வாதம் உண்டு. திரளான ஆஸ்தி இருந்தாலும் அவனுக்கு ஜீவன் இல்லை, மதிக்கேடுன்னு சொல்றாங்க. அந்த ஒரு வருஷத்துல வாசி முடிச்சலாம். 12 லூக்கா 12:15. தனக்காக பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படி இருக்கிறான் என்றான். 12:15-21 நீங்க வீட்டுல போய் வாசிக்க பாருங்க. ஒரே ஒரு வசனமா நானே வாசிக்கிறேன். 15 வசனம். பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆசை இருந்தாலும், ஒருவன் எவ்வளவு பொருளாக ஆசையா இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. அவருக்கு அது ஜீவன் இல்லை. உலகத்துல எவ்வளவுதான் சொத்து சேர்த்து வச்சாலும் அதுக்கு என்ன இல்லை, ஜீவன் இல்லை, உயிரற்றது. அப்படி 20:20 வசனம் படிக்கும். தேவனை அவனை நோக்கி, மதிக்கேடனே, உன் ஆத்மா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக் கொள்ளப்படும். அப்போது நீ கேள்விகளை யாருடையதாகும் என்றார். தேவனை அவனை நோக்கி மதிக்கேடனே சொல்றார். உலகத்துல எவ்வளவுதான் சொத்து சேர்த்து வச்சிருந்தாலும் சொத்து சேர்ந்த ஐஸ்வர்யை பார்த்து தான் சொல்றாரு, நீ என்ன சொல்றவனே மதிக்கேடன். இங்கிலீஷ்ல என்ன சொல்றாரு, ஃபுல், முட்டாள்னு சொல்றாரு. ஏன்னா அது கொஞ்ச காலம் தான். நீ எவ்வளவுதான் சொத்து சேர்த்திருந்தாலும் அது அழித்து போயிடும். அப்படிப்பட்டவனை பார்த்தா மதிக்கேடன், உன் ஆத்மா என்னிடத்திலிருந்து எழுந்த ராத்திரியில எடுத்துக் கொள்ளப்படும். அப்போது நீ சேகரித்தது யாருடையது என்று சொன்னார். ஜாக்கிரதையா இருக்கணும், வசனத்தை கேட்கணும், கேட்டு அதுபடி நடங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்முடைய பேர் பரலோகத்தில் என்ன, பூமியில நம்ம என்ன சேர்த்து வச்சிருக்கிறோம், பரலோகத்தில் நம்ம பேர் இருக்கும். ரெண்டாவது, நம்முடைய பரலோகத்தில் நமக்கு மிகுந்த பலன் அங்கு சேர்த்து வைக்க. மூன்றாவது, நமக்கு பரலோகத்தில் நமக்கு ஆண்டு நமக்காக ஒரு வீடு இருக்குது. நான்காவது, நமக்கு நம்ம சுதந்திரம் இருக்குது. அஞ்சாவது, நமக்கு நம்முடைய பொக்கிஷத்தில் பரலோகத்தை சேர்த்து வைங்க. கர்த்தர் உங்களை, உங்களுடைய குடும்பங்களை பார்த்துக்கொள்ள ஒவ்வொருடைய வாழ்க்கையும் இந்த ஆண்டுக்காய் உண்மையா இருக்க கர்த்தர் உங்களை நம்ம ஆண்டு ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம்.
எடுத்து வைத்த அந்த பொக்கிஷத்தை நான் கண்டுகொண்டேன். இந்த மறைவான அந்த பொக்கிஷத்தை நான் பெற்றுக்கொண்டேன். ஆண்டவரே, இந்த பொக்கிஷத்தை வேறு பெற்ற இயேசு கிறிஸ்து ஆண்டவரே விலைக்கரையம் கொடுத்து எங்களுக்காக ரத்தம் சிந்தி மீட்டிருக்கிறார். 2000 வருஷங்களுக்கு முன்பாக ஆண்டவரே இந்த பூமியை இந்த உலகத்திலே தன்னை தன் தேகம் பண்ணியிருக்கிறார். இந்த மறைவான பொக்கிஷமானவர் அந்த மறைத்த அந்த பொக்கிஷத்தை கண்டு அதுக்காய் பிரயாசப்பட்டு அந்த நேரத்தை வாங்கினான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இயேசுடைய ரட்சிப்பு ஆண்டவருடைய ரட்சிப்பு எடுக்க வேண்டாம். ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்கு ரட்சிப்புகளை கொண்டு வர வேண்டும். ரட்சிப்புக்காய் பிரயாசப்பட்டால் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த பூமியில் இந்த உலகத்தில் நாங்கள் எதை சேர்த்து வைத்திருக்கிறோம்? பரலோகத்திலே பேர் எழுதப்பட்டிருக்கிறார்கள். பரலோகத்தில் எனக்காய் ஒரு வீடு இருக்க வேண்டும் ஆண்டவரே. பரலோகத்தில் எனக்கு சுதந்திரம் உண்டு ஆண்டவரே. பரலோகத்தில் எனக்கு பலம் உண்டு ஆண்டவரே. பரலோகத்தில் எனக்கு பொக்கிஷம் உண்டு ஆண்டவரே. அந்த பொக்கிஷம் வேறு பெற்ற பொக்கிஷம் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்க பார்த்துக் கொண்டிருக்க உடைய வாழ்க்கை ஆண்டவரே கத்தற்காய் முதல் கத்தற்கை கொடுங்க ஆண்டவரே. இதை விட்டு பிச்சை பெறுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்த உலக பொருள் 5 பொருள் உலகத்தில் அநீதியான உலகத்தில் ஆண்டவரே நண்பர்களை சம்பாதிக்கிறார்கள், ஆத்மாக்களை சம்பாதிக்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள். கேட்ட அந்த சத்தியத்தின்படி நடக்கிற பிள்ளைகளாக மாற்றினார்கள். இந்த கம்யூனிஸ்ட் ஒவ்வொருவரையும் கத்தர் இருப்பாங்க தொடுங்க ஆஸ்வதிங்க. கத்தற்காய் கொடுக்கிற கரங்களை கத்தர் இன்னும் ஆண்டவரே வல்லமைக்கு பயன்படுத்தி ஆண்டவரே. அப்பா அந்த நேரத்தில் வாசிக்கும் போது ஆண்டவரே அந்த மறைவான பொக்கிஷத்தை ஆண்டவரே இந்த மறைவான பொக்கிஷத்தை பரலோக ராஜ்யத்தை நாங்கள் தேட வேண்டும் ஆண்டவரே. முதலாவது பரலோக ராஜ்யத்தினுடைய நீதியை தேடுங்கள், அப்போது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே கூட கொடுக்கக்கூடிய அச்சிருக்கிறோம். பரலோக ராஜ்யத்துக்கு கொடுக்கிற கரங்களை குடும்பங்களை கர்த்தர் இன்னும் வல்லமே எடுத்து பயன்படுத்துங்க. வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு அச்சபிக்கிறோம் ஆண்டவரே. வந்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. என்ற சத்தியத்திற்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக மாற்றுங்க. இன்னும் அவருடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட மாற்றினாரோ இவ்வளவு பெரிய ரட்சிப்பு குறித்து கவலை இல்லாமல் இருப்போமானால் வருகிற அந்த தண்டனைக்கு எப்படி நாங்கள் தப்பித்துக் கொள்வோம் ஆண்டவரே. எங்களுக்காக ஒரு நியாயத்தீர்ப்பு உண்டு ஆண்டவரே, ஜட்ஜ்மெண்ட் உண்டு ஆண்டவரே. இந்த ஜட்ஜ்மெண்ட் நாட்கள் ஆண்டவரே இந்த இழந்து போன அந்த ரட்சிப்பத்தை அந்த வன்வசத்தை தரித்து கொண்டு ஆண்டவரே இந்த பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க ஆண்டவரே எங்களை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. ஆசீர்வதிங்க, மகிமைப்படுத்துங்க. கத்தற்காய் கொடுக்கிற கடலை கத்தர் ஆசீர்வதிங்க. திருமணமாகாத பிள்ளைகளுக்கு அச்சேபிக்கிறோம், வேலையில்லாத பிள்ளைகளுக்கு அச்சேபிக்கிறோம், வியாதிப்படுகிற பிள்ளைகளுக்கு அச்சேபிக்கிறோம். ஆண்டவரே வருகிற பிள்ளைகளை கத்தர் ஆசீர்வதிக்க மகிமைப்படுத்துங்க. கடன் பிரச்சனைக்கிற பிள்ளைகளுக்கு அச்சேபிக்கிறோம். கொடுக்கிற கடன்களை கத்தர் வல்லமையாக பயன்படுத்துங்க, ஆசீர்வதிக்க மகிமைப்படுத்துங்க. தடைப்பட்ட பிள்ளைகளுக்கு அச்சேபிக்கிறோம். பாதுகாப்பு கொடுக்க பரிசுத்தப்படுத்துங்க. பிதா குமார பரிசுத்த ஆவியானவரால் ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்து விளையாட்டு நாம் செபிக்கிற நிச்சயம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலமும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்னைக்கும் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாவது மட்டும் இந்த வாழ்க்கையில் இருக்கிற அனைவருக்கும் இயேசு கிறிஸ்து வரைக்கும் மட்டும் நீடித்து நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.